என்னுடைய பெயர். சரி, வகுப்புக்கு செல்வோம். மாணவர்கள் அனைவரும் கரு முதல் திருவரை புத்தகம் வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த புத்தகத்தை தான் நாம் பார்க்க போகின்றோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தோத்திரமும் சாத்திரமும் என்ற இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைத்து அடியார் பெருமக்களையும் திருவடி தாமரைகளையும் அடியேனின் மனம் மெய் மொழிகளால் வணங்கி கொண்டு இந்த வாய்ப்பை நமக்கு வழங்குகின்ற திருவருளுக்கும் குருவருளுக்கும் 1000 முறை கோடி முறை நன்றி சொன்னாலும் போராது. அவர்களுக்கு அந்த அருளுக்கு நன்றி சொல்லி இன்று நாம் பார்க்க போகின்ற இந்த பதிகம் கருமுதல் திருவரை என்ற நூலில் கடைசி தலைப்பாகிய வீடு பேறு என்ற தலைப்பில் பக்கம் 235 235 அந்த பக்கத்தில் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பாடல்கள் பொதுவாக நால்வர் பெருமக்கள் கடைசியாக அருளிய பதிகங்களை தொகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் ஞானாசிரியர் பவானி தியாகராசன் ஐயா. இதில் திருஞான சம்பந்த பெருமானின் கல்லூர் பெருமணம் என்ற பதிகமும், அதாவது நல்லூர் பெருமணம் என்ற தளத்தில் அருளப்பட்டது. நாவுக்கரசரின் திருப்புகழூர் பதிகம், எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் அப்படின்னு, நான் போகிறேன் வர்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியனே என்று அப்பர் சுவாமிகள் கடைசி பதிகமும், அடுத்ததாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய நொடித்தான் மலை பதிகம் கடைசி பதிகம், தானனை முன்படைத்தான் என்ற பதிகமும். இந்த பதிகம் பூமியில் ஆரம்பித்து காற்றில் பாடி கைலை மலையில் பாடப்பட்ட பதிகம், கைலை மலையில் பாடி திரும்ப அதே காற்று மூலமாக திரும்ப பூமிக்கு வந்து சேர்ந்த பதிகம். ஆக அடியார்கள் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான பதிகம் இது. எந்த பதிகத்துக்கு பொருள் தெரியாவிட்டாலும் இந்த பதிகத்துக்கு பொருள் எளிமையான பொருள் தான். நமக்கு உண்டான சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் அதில் இருக்கின்றது. அதற்கு அடுத்தாற்போல் மாணிக்கவாசகரின் கடைசி பதிகமாகிய அச்சோ பதிகம், முத்தி நெறி அறியாத முற்கரோடு முயல்வேனை. இந்த வகையில் இந்த நால்வர் பெருமக்களின் கடைசி பதிகங்களை தொகுத்து அருளியிருக்கின்றார்கள். ஆக இந்த வீடு பேறு அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய குறிப்பு ஐயா கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து விட்டு நாம் பாடத்திற்குள் செல்லலாம். பக்கம் 235. வீடு பேறு. பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்றார் வள்ளுவ பெருந்தகை. இது திருமுறைகள்ல இல்லை, திருக்குறள்லேயே இருக்கு. ஆக திருவள்ளுவர் உண்டு, திருக்குறள் உண்டு, சிவன் இல்லை என்று சொல்பவனை அடித்து வெளியில் துரத்துங்கள். நீங்க என்ன சிவபெருமானை பற்றி வள்ளுவர் என்ன சொல்றாரான்னு கேளுங்க. பிறப்பு என்னும் பேதமை நீங்க, இந்த பேதமையாகிய மாயையாகிய பிறவி சுழலாகிய சாதல் பிறப்பு என்னும் தடஞ்சுழியில் தடுமாறி என்று மாணிக்கவாசக பெருமான் இதை தடஞ்சுழிங்கிறார். என்ன சொல்றது, வெள்ளத்துல ஆத்துல தண்ணி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அந்த சுழி, ஒரு சூறாவளி காற்றுங்கிற மாதிரி ஒரு டர்புலன்ஸ் இருக்கும். அது உள்ள போய் மாட்டிக்கிட்டோம்னா நீச்சல் அடிச்சவங்க கூட உள்ள போயிடுவாங்க. மற்ற இடங்கள்ல நீச்சல் தெரிஞ்சா வெளியில வந்துடலாம். சுழியில மாட்டணும் அப்படின்னா நீச்சல் தெரிந்தாலும் வெளியில் வர முடியாது. ஆக சாதல் பிறப்பென்னும் தடஞ்சுழியில் தடுமாறி என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட இந்த பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள், செம்பொருள் என்றால் சிவபெருமான், காண்பது அறிவு. இந்த உலகத்திலேயே உயர்ந்த அறிவு என்னவென்றால் சிவபெருமானை பற்றி தெரிந்து கொள்வது. பதி என்றால் இறைவன், அவனுக்கு சொரூப நிலை தடத்த நிலை என்று 2 இருக்கின்றது. சொரூப நிலையில் அவன் குணங்கள் அற்றவன், நிர்மலன், விமலன், குணாதீதன், பல வகையில் சொல்லலாம். அப்படிப்பட்ட இறைவன் உயிர்களுக்காக இறங்கி வந்து, தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து நமக்காக அவன் தொழில் செய்ய ஆரம்பிக்கிறான்.
நம்ம வீட்டுக்கு வேலைக்காரன் ஆகி விடுகிறான், நமக்கும் வேலைக்காரன் ஆகி விடுகிறான். நாம் கேட்காமலே ஆகிறான், நம்ம கேட்டு ஆகலை. நம்ம அதை அவன் பண்ணுறதுனால நம்ம அவனுக்கு திருப்பி எதுவும் செய்ய முடியாது. ஒரு தேங்காயும் ஒரு ஊதுபத்தி கட்டு 5 ரூபாய்க்கு வாங்கி தரமே, அதுக்காக அவன் அதை செய்யலை. முதலில் நமக்கு கருணை கொண்டவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானை தெரிந்து கொள்வதுதான் உண்மையான அறிவு. BA, MA, MPhil, MEd, PhD அதெல்லாம் சோத்துக்கு வயிற்றுக்கு உண்டான அறிவு. சிவபெருமானை காண்பதுதான் அறிவு. ஒருத்தர் அறிவாளியா? எப்படி சொல்றீங்க? இவர் சிவபெருமான் தெரியும், பதி பசு பாசம் இவருக்கு தெரியும், அப்போ அவர் தான் உயர்ந்த அறிவாளி. இவர் கல்லூரியில பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா இருக்கிற இவர் அறிவாளியா அப்படின்னா தெரியாது. பிசிக்ஸ்ல ப்ரொஃபஸர் இருந்து என்ன பண்றது? பதி பசு பாசம் தெரியலைன்னா நீ பிசிக்ஸ் தெரிஞ்சா என்ன, அஸ்ட்ரா பிசிக்ஸ் தெரிஞ்சா உனக்கு என்ன? ஆக நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றாரு, இந்த செம்பொருளை காண்பதுதான் அறிவு. சிவபெருமானை பற்றி தெரிந்து கொள்வதும், சிவபெருமானை தேடுவதும், சிவபெருமானிடம் அன்பு செலுத்துவதும், சிவபெருமானை பற்றிய அறிவு, சரியே கிரியே யோகம் ஞான நிலையில் நிற்பதுதான் அறிவு. அதில் இருப்பவர்களெல்லாம் அறிவாளி. நம்மளுடைய நேர்முக தேர்வு அட்டன் பண்ணதுல ஒரு குழந்தை 3ஆம் வகுப்பு படிக்கின்ற குழந்தை சைவ சித்தாந்த சுடர் ஆயிடுச்சு. கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. 3ஆம் வகுப்பு வரைதான் படித்த ஒரு அம்மையார், அவங்க படிக்க தெரியாது, சரளமா படிக்க தெரியாது. அவங்க வீட்டுல பிள்ளைங்களை படிக்க சொல்லி கேட்டு கேட்டு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாங்க. பாடத்தை படிக்க வராது, வேகமா படிக்க வராது, ஆனா கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்றாங்க. இப்ப யாரு அறிவாளி? இன்னொருத்தர் நான் எம்ஃபில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு, பதில் சரியா சொல்லல, ஃபெயில் போட்டோம். இப்ப யாரு அறிவாளி? காலேஜில் குவாலிஃபிகேஷனை வச்சு அறிவாளி சொல்றது இல்லை. செம்பொருளை கண்டால் அறிவாளி, செம்பொருளை காணாதவன் மடையன், மடைச்சி என்று பெயர். நான் சொல்லலை, வள்ளுவர். மேலும் பொருள் அல்லவற்றை பொருளாக எண்ணாமல், பொருள் அல்லவற்றை பொருளாக எண்ணாமல், எது நமக்கு கடைசி வரைக்கும் வராதோ அதை போய் பொருளாக எண்ணாமல் சிவனாரை வாழ் முதலாகிய பொருளாக கொள்ள வேண்டும். வாழ் முதலாகிய பொருளாக கொள்ள வேண்டும். நமக்கு வாழ் முதல் என்றால் நம்ம வாழ்க்கைக்கு முதல். 12 மாசம் வைத்தோம், அம்மா கிட்ட 10 மாசம், அதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட 2 மாசம் இருந்தோம். நம்ம கூட பல கோடி பேர் இருந்தாங்க அப்பாவோட இருக்கும்போது. இந்த பல கோடி பேரும் நான் முந்தின்னு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு கடைசியா அம்மா கிட்ட வந்து ட்ரை பண்ணி அம்மா ஒரே ஒரு பையனை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாரையும் தூக்கி போட்டாங்க. யூரின்ல அந்த ஒரு பையன் தான் நீங்களும் நான். அதுவும் அவங்களுக்கு மாதத்துல ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும். உன்னை மட்டும் எடுத்துக்கிட்டு 10 கோடி பேரை ஓரமா வச்சுட்டாங்க. அப்படியே அந்த 10 கோடி பேர்லையும் அந்த கடல்ல நீச்சல் அடிச்சு ஒலிம்பிக்ல வேர்ல்டுல கோல்டு மெடல் வாங்கினவங்க நம்ம. எப்படி அப்படின்னா கருத்தரித்து விட்டாள் நம் தாய். சிவபெருமானுடைய அருள் இல்லைன்னா அதை செய்ய முடியாது. உயிராயும் அவனே வந்து உயிரை வர வைத்து உயிரை நீந்த வைத்து நம் கூட ஒன்றாயும் உடனாயும் நீந்தி, தந்தை வெளிவிட்டதிலிருந்து தாயோட கருமுட்டைக்கு போற வரைக்கும் நம்மளோடவே நீந்திக்கிட்டு வர்றான். இங்கே யார் உட்கார்ந்துருக்கா? தந்தையோட தாயுடைய கருமுட்டையில் யார் உட்கார்ந்துருக்கா? சிவபெருமான் உட்கார்ந்துருக்கிறான். உயிர் வருது, உடல் சேருது, அங்கேயே தீட்சை கொடுத்துட்றான் சிவபெருமான். அதுக்கப்புறம் தான் தலையில இங்கே பள்ளமா இருக்கு. அவனுடைய திருவடி இங்கே படவில்லை என்றால் இங்கேயும் நல்லா மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். திருவடி படலைன்னா கன்சீவ் ஆகாது, ஆயிருந்தாலும் அபார்ஷன் ஆயிடும். ஆக அப்படிப்பட்ட பெருமான் தான் வாழ் முதல். அவன் அன்று அதை செய்யவில்லை என்றால் இன்று நமக்கு இருக்கிற மாமன் மச்சான் சித்தி மச்சினி கொழுந்தியா அவெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் வரும் போகும். காசு இருந்தா வரும், காசு இல்லைன்னா வராது. எவ்வளோ சொந்தம் நமக்கு இருக்குன்னா எவ்வளோ காசு நம்ம கிட்ட இருக்குன்றதை பொறுத்து இருக்கு. காசு இருந்தா பத்தாது, காசை செலவு பண்றோம் அவங்களுக்காகன்னு அர்த்தம். அப்பதான் வருவாங்க. காசு இருந்தா கொஞ்சம் பேர் வருவாங்க, செலவு பண்ணலை அப்படின்னா வந்துட்டு போயிடுவாங்க. செலவு பண்ணா வருவாங்க. ஆக வாழ் முதல், என் வாழ்முதலே, என் வாழ்முதலே, மாணிக்கவாசகர் வரிக்கு வரி சொல்லுவார். என் வாழ்முதலே அப்படின்னு சொல்லுவார். கருவாய் கிடந்துன் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால். திருவாய்
கருவாய் கிடந்துன் கடலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்துன்ற நாமும் பயின்றேன் உணர்தருளால் திருவாய் மலர்ந்து சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. அப்பர் சுவாமிகள். ஆக மேலும் பொருள் அல்லவற்றை பொருளாக எண்ணாமல் சிவனாரை வாழ்முதலாகிய பொருளாக கொள்ள வேண்டும். இவன் தான் புத்திசாலி, இவள்தான் புத்திசாலி, மற்ற எல்லாம் மக்கு. அவ்வாறு எண்ணுபவர்க்கே இருள் நீங்கி இன்பம் பயக்கும். மருள் நீக்கியார் போல நமக்கெல்லாம் இருள் நீக்கியார் யாரு? இந்த திருமுறைகளும் இந்த நால்வரும். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. அதுவும் வள்ளுவர் தான் சொல்லியிருக்கார். சைவ சித்தாந்தம் முழுவதும் திருக்குறள்ல இருக்கு. அதை விட உயர்ந்த சித்தாந்தம் விநாயகர் அகவல்ல இருக்கு. அதை விட உயர்ந்த சித்தாந்தம் திருமுறைகள்ல இருக்கு. மற்ற 14 நூல்கள்ல இருக்கிறது இது மூணுத்திலேயே இருக்கு. அதனாலதான் நம்ம தோத்திரமும் சாத்திரமும் வகுப்பு எடுக்கிறோம். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. ஈண்டு வாரா நெறி முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்டு அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. மற்றீண்டு வாரா நெறியை அருள்வது வேற யார் கொடுக்க முடியும்? இங்கு கற்றல் என்பது திருமுறைகளை பலகாலும் பயின்றல் என்பதாகும். ஒரு நாள் ஏதோ காலில் அடிபட்டுருச்சு, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதோ இது அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஐயா என்ன பதிகம் படிக்கலாம்? என்னம்மா கால் உடஞ்சிருச்சா? ஓகே, இது திருமயிலை பதிகம் படிங்கம்மா. மட்டிட்ட பொன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஆட்டிட்டல் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். திருஞான சம்பந்த பெருமான் அங்க மேலையில் நடக்கின்ற பெரிய 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 விஷயங்கள் விழாக்கள் எல்லாம் லிஸ்ட் போடும்போது முதல்ல போடுறாரு, சிவனடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வாங்களே அதை பார்க்காம போயிட்டியே அப்படின்னு சொல்றாரு. ஓகே ஐயா, நான் அது படிச்சுட்டேன், இன்னும் டாக்டர் வந்து எலும்பு முறிவு சரியாகலைன்னு சொல்றாரு. ஓகே, பலகாலும் பயின்றல். சூத்திரம் என்ன என்றால், நமக்கு வழி இல்லாதப்போ இறைவனை பாட வேண்டும், வழி வரும்போது பாடுவது பிஸ்னஸ். திருமலை திருப்பதி தேவஸ்தானம்ல வந்து நான் உனக்கு 1 கோடி தர்றேன், எனக்கு அந்த 10 கோடி கேஸ்ல இருந்து என்னை ரிலீவ் பண்ணிடு, உனக்கு 10%, இன்னொருத்தனுக்கு போலீஸுக்கு 10%, அரசியல்வாதிக்கு 10%, அப்படியே அந்த திருப்பதி திருமலையில் இருக்கிற வெங்கடேச பெருமானுக்கும் ஒரு 10%, மந்திரிக்கு 10%, உனக்கு 10%. அப்படி அது பக்தி கிடையாது. ஒண்ணுமே தேவையில்லை. நீ கோயிலுக்கு எதுக்கு போற? ஒன்றும் இல்லை, சும்மா போறேன், பெருமான் எனக்கு பிறவியை கொடுத்துருக்கிறான், அதுக்கு நன்றி சொல்ல போறேன், அவ்வளவு. எக்ஸாம் வரப்போது போய் கோயிலுக்கு போயிட்டு வா, பிறந்த நாளா கோயிலுக்கு போயிட்டு வா, வீடு கட்டுறீங்களா கோயிலுக்கு போயிட்டு வா. எது நமக்கு வேணுமோ அப்ப கோயிலுக்கு போகாமை, எதுவும் வேண்டாமல் கோயிலுக்கு போகிறோம் என்றால் இறைவன் நம் கூட வருவார்னு அர்த்தம், கூடவே இருப்பார், கோயிலுக்கு போக வேண்டாம். பலகாலும் பயின்றல், திருமுறைகளை பலகாலும் பயின்றல், பிறவி கொடுத்ததே அதுக்கு தானே. இதனால் யான் எனது எனும் செருக்கு நீங்கி வானோர்க்கும் மேலான வீடு பேற்றை அடையலாம். யான் எனது, நான் எனது, நான் எனதுன்னு சைவ சித்தாந்த சுடர்ல படிப்போம். நான் 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 நான்னு சொல்லாம எனது எனது எனதுன்னு சொல்லாம எல்லாமே சிவனோடது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா வீடு பேற்றை அடையலாம். எவ்வளவு ஒரு எளிமையான வழிபாரு. மற்ற மதத்தில எல்லாம் சமணர் சாக்கியர்கள்லாம் என்ன சொல்றாங்க? முடியை பிச்சுக்கிட்டே இருக்கணும், பெண்களா பிறந்துட்டா முத்தி அடைய முடியாது, உடம்புல துணி கட்டக்கூடாது, சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, பாயத்தான் கட்டிக்கணும், வேஷ்டியை கட்டக்கூடாது. அப்படியெல்லாம் நம்ம ஒரு கஷ்டமும் பட வேண்டாம். சும்மா இதை படிக்கலாம், படிக்க வரல அப்படின்னா பாட்டா போட்டு கேட்கலாம். என்னுடைய குருநாதர் சத்குருநாதன் ஐயா பாட்டை போட்டு கேட்கலாம். திருத்தணி சுவாமிநாதன் ஐயா பாட்டு இருக்கு, பல பேருடைய பாடல்கள் இருக்கு, அதை போட்டு கேட்கலாம். எப்படி இது வழியா உள்ள கொண்டு போனாலும் சரி, இது வழியா உள்ள கொண்டு போனாலும் சரி, இது வழியா உள்ள கொண்டு போனாலும் சரி, ஏதோ ஒரு வழியில உள்ள கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் இந்த பிறவி எடுத்தது. அப்படி பண்ணா வீடு பேற்றை அடையலாம் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அறம் பொருள் இன்பம் வீடு என்பது சைவ நெறி.
திருவருள் துணையுடன் அறம் செய்து. திருவருள் துணையுடன், அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அவன் அருளாலே அவன் தாழ்வனை. பெருமான்கிட்ட என்னுடைய ஆசையை சொல்லலாம், விண்ணப்பத்தை வைக்கலாமே தவிர நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா அது தன்முனைப்பாகிவிடும். ஆக நான் பண்ணிடுவேன்னு சொல்லாம, இறைவா உன்னைய எல்லாரும் ஏதோ மனதுக்குள்ளே பார்க்கலான்னு சொல்றாங்க, நான் இன்னும் கோயில்ல தான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் உன்னைய, இது உள்ள எப்படி பார்க்கறது அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடு. நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவறியேன். உன்னை எப்படி உள்ளுக்குள்ள பார்க்கறது? எல்லாரும் திருமூலரை கேட்டா உள்ள பார்க்கலான்றாரு, கிரியையில சொன்னாக்க உள்ள பார்க்கலான்றாங்க, இறைவனை உள்ளுக்குள்ளே வழிபடுறான்றாங்க. அப்புறமா இவர் பூசலார் நாயனார் உள்ள கோயில் கட்டினாருன்னு சொல்றாங்க, ஆஞ்சநேயர் நெஞ்சை பிளந்தா அது உள்ள ராமர் சீதை இருக்கிறாங்க. ஆனா ஏன் நெஞ்சுக்குள்ள நீ இருக்க மாட்டேங்கிற, அது நான் எப்படியாவது உன்னை கொண்டு வந்துடுறேன்னு சொன்னா நீ ஒரு காலம் வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆக நீ வர வேண்டும், என்னையே அறியும் அறிவறியேன். உன்னையும் பார்க்க முடியல, உன்னை எப்படி பார்க்கறதுங்கிற அறிவும் எனக்கு இல்லை பெருமானே சொல்றது மாணிக்க வாசகர். அவருக்கே அந்த அறிவு இல்லைன்னா உங்களுக்கு எனக்கும் எப்படி இருக்கும் பாருங்க. திருவருள் துணையுடன் அறம் செய்து. நம்ம ஒரு அறத்தை செய்யும் போது 1000 ரூபாய் அனுப்பிட்டு நம்ம பேரை போட்டாங்களா, மேலே போட்டாங்களா, அதுக்கு எல்லாருக்கும் மேலே போடுறாங்களா, பட்டத்தோட போடுறாங்களா, சும்மா போடுறாங்களா, அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த 1000 ரூபாய் கொடுத்த புண்ணியத்தை விட 2000 ரூபாய்க்கு உண்டான பாவம் நம்மளை சேர்ந்துவிடும். சிவார்ப்பணம் ஒன்றும் கொடுக்கக்கூடாது, கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா சிவார்ப்பணம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அது எப்படி போனால் நமக்கு என்ன? ஒருத்தரும் ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க. இப்போ இதில் திருவண்ணாமலை போகும்போது நிறைய பேர் பிச்சை ஏற்பவர்கள் இருப்பாங்க, சில சாதுக்களும் இருப்பாங்க. அதில் நானே கூட பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஒரு சிலர் வந்து பீடி குடிப்பாங்க. உடனே அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. என் பணத்தை வச்சு அவன் பீடி குடிக்க போகிறான், அவன் கெடுறதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்க போகிறேன், அதனால நான் அவனுக்கு இந்த பணத்தை கொடுக்க மாட்டேன். இந்த பணத்தை கொடுத்தா அவன் பீடி குடிச்சிருவான். சிவபெருமான் உனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கிறாரு, நீ நமச்சிவாய சொல்றது இல்லை. உன்னை தூக்கி வெந்நீர் தொட்டியில தான் போடணும். எவ்வளோ கொடுத்துருக்காரு, ஒரு தடவையாவது நன்றி சொல்கிறோமா? தனு கொடுத்துருக்காரு, கரணம் கொடுத்துருக்காரு, போனம் கொடுத்துருக்கிறாரு, போகம் கொடுத்துருக்கிறாரு, 36 தத்துவம் கொடுத்துருக்கிறாரு, 60 தாத்வீகம் கொடுத்துருக்கிறாரு, கூடவே நின்று நடத்துறாரு. அவருக்கு நம்ம என்ன நன்றி கொடுத்தோம்? நம்ம கொடுத்த சொத்தெல்லாம் என்ன அப்படியே சிவபெருமானுக்கும் சிவனடியாருக்கும் கொடுத்துட்டோமா? நீ கொடுக்குற 2 ரூபாயில அவன் பீடி வாங்கிடுவான்னு சொல்லி 2 ரூபாயை கொடுக்கறது இல்லை. சிவார்ப்பணம். பீடி வாங்கினா என்ன, பீடி வாங்கலைன்னா அவனுக்கு என்ன? கொடுக்கணும்னு நினைச்சப்பவே மனதிலேயே நமக்கு புண்ணியம் சேர்ந்துருச்சு. ஐயா அப்படின்னு கூப்பிட்டு கை நீட்டினதுலேயே பாதி புண்ணியம், கொடுத்துட்டதுல மீதி புண்ணியம். அவ்வளோதான், அதுக்கப்புறம் கணக்கு பார்க்கக்கூடாது. திருவருள் துணையுடன் அறம் செய்து, அறம்தான் செய்யணும். பொருள் ஈட்டி, அறத்தின் மூலம் பொருள் ஈட்ட வேண்டும். பில்லு போடாமல் சேல்ஸ் பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, செயின் திருடுறது, ஊழல் பண்ணுறது, மண்ணள்ளி விற்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் இன்னைக்கு அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னா அது அத்துணையும் பாவமாக ஏறிவிடும். அரணுக்கு அன்பில்லாமல் செய்வது புண்ணிய காரியமாக இருந்தாலும் எழுதப்படுவது பாவமாக எழுதப்பட்டு நமக்கு ஃபைனலாக எழுதுறது தானே கணக்கு. அறநடிக்கு அன்போடு அறநெறியில் நாம் ஈட்டுகின்ற ஒரே ஒரு ரூபாய்க்கு 1 ரூபாய் கூட கொடுக்க வேண்டாம். ஏதோ விழா நடத்துறதா சொல்றாங்க, ஐயா நல்லா நடக்கட்டும் சாமி, சைவ நெறி பரவட்டும் அப்படி நினைச்சாலே அது ஒரு பெரிய புண்ணியம். ஆக எது புண்ணியம் எது பாவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அறம் செய்து பொருள் ஈட்டி இன்பம் அடைந்த நாம் சிவனாரின் திருவடி மலரின் கீழ் இருந்து சிவானந்தத்தை நுகர்தல் வீடு பேராகும். பொருள் ஈட்டுறது நாய் கூட ஈட்டிவிடும். அருள் ஈட்டுவதற்குத்தான் அறிவு கொடுத்தான் இறை. இல்லைன்னா அதுக்கு ஏன் 5 அறிவு கொடுத்துட்டு நமக்கு 6 அறிவு கொடுத்தான்? பொருள் ஈட்டுறதுக்கா? பொருள் எவன் வேணாலும் ஈட்டலாம், அருள் ஈட்டுவது கடினம். பொருளை ஈட்டி பொருளை அருளாக மாற்றக்கூடிய ஒரு டெக்னிக் அவனுக்காக தெரிஞ்சுது அப்படின்னா அவன் தான் உண்மையான அறிவாளி அப்படின்னு ஐயா சொல்றாங்க, தியாகராசன் ஐயா சொல்றாங்க, ஒளியரசு ஐயா சொல்றாங்க, வள்ளுவர் ஐயா சொல்லியிருக்கிறார். அடுத்து ஞானசம்பந்த பெருமான் ஐயா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பதிகத்துக்கு வருவோம். அடுத்த பக்கம் 236. இந்த தலத்தின் பெருமானுடைய பெயர் சிவலோக தியாகர் அப்படின்னு பேர், அல்லது சிவலோக தியாகேசர் அப்படின்னு கூட இந்த புத்தகத்தில் ஐயா கொடுத்துருக்காங்க. சிவலோக தியாகேசர், இவர் தான் சிவலோகத்தை கொடுத்தவர் அன்னைக்கு. ஏன் இந்த ஆலயத்தில் அன்று போய் வழிபட்டவர்கள் அத்துணை பேரும் சிவலோகத்துக்கு போயிட்டாங்க, ஒருத்தர் கூட பாக்கி இல்லை. இங்கே கடைசியாக இலையை எடுத்துக்கிட்டு இருந்த அம்மாவும் போயிடுச்சு.
அதனால இனிமே எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு, அடியார்கள் சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு போனா இலை எடுக்கிற வேலையை செய்யும். டொனேஷன் பண்றதுக்கு 1 கிலோ புண்ணியம், அடியார்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு 100 கிலோ புண்ணியம், அவங்களுடைய இலையை சாப்பிட்ட இலையை எடுக்கிறதுக்கு 1000 கிலோ புண்ணியம். ஆக எந்த வேலையை நம்ம முதல்ல செய்யணுங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கங்க. பெருமானுடைய பெயர் சிவலோக தியாகர். அந்த அந்த இடத்தையே, நல்லூர் பெருமணத்தையே சிவலோகமாக்கி விட்டார் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள. அங்கே இருக்கின்ற பெருமாட்டிக்கு பெயர் திருவெண்ணீற்று உமையம்மை அப்படின்னு பேர். அவங்க பேரே திருவெண்ணீற்று உமைன்னு பேர். எல்லா இடங்களிலும் உமை இருக்காங்க. உமையாளுடைய தனி ஆலயம் இருக்கும் உள்ளுக்குள்ளேயே. அங்கே குங்குமம் கொடுப்பாங்க. சாமி கிட்ட திருநீர் வாங்கிட்டு வந்து அம்பாள்கிட்ட குங்குமம் கொடுப்பாங்க. இந்த அம்பாள் என்ன கொடுக்குறாங்க, அன்னைக்கு எல்லாருக்கும் என்ன கொடுத்தாங்க, முட்டிக்கு போகும்போது திருநீர் கொடுத்தாங்க. ஞானசம்பந்தருக்கும் திருநீர் கொடுத்தாங்க. கையில் ஃபுல்லாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாதிரி திருநீர் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் பட்டையை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த அம்மா. வேற ஒரு வேலையும் செய்யலை. கல்யாணத்துக்காகவும் 1000 வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். கல்யாணத்தில் எவ்வளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்பா. இந்த அம்மா இருக்கிறதுலையே ஈஸியான வேலையா என்ன பண்ணிட்டாங்க, வந்திருக்கிற எல்லாருக்கும் தன் கையாலேயே திருநீரை பூசி விட்டாங்க. அடடா, அந்த கல்யாணத்துக்கு நம்ம போயிருந்திருக்கலாம் போல இருக்கு. அதனால இந்த அம்மையாருக்கு பேரு திருவெண்ணீற்று உமையம்மைன்னு பேர், ஆச்சாள் என்று பெயர். அதனால அந்த அந்த இடத்துக்கு பெயர் ஆச்சாள்புரம் என்று பெயர். ஆச்சாள்புரம் அருவி ஆச்சாபுரம் ஆயிடுச்சு. அச்சாபுரம் ஆகிவிட்டது. இந்த தலத்திற்கு சென்றவர்கள் அன்று அத்துணை பேரையும் ஞானசம்பந்த பெருமான் இறைவனுடைய திருவழியில் இணைத்து விட்டு, வாங்க வாங்க, நீங்க வாங்க, எல்லாரும் வாங்க 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 வாங்க, மாமா வாங்க, சித்தி வாங்க, அத்தை வாங்க, நாயன்மார்கள்லாம் வாங்க, சிவனடியார்கள்லாம் வாங்க வாங்க, இலை எடுக்கிறவங்க வாங்க, பந்தல் போட்டவங்க வாங்க, எல்லாரும் போங்க 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 போங்கன்ட்டு அவரும் உள்ள போயிட்டு. இந்த திருமணத்தில் தான் நாம் கலந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். மற்ற திருமணங்கள் எல்லாம் சும்மா ஃபோட்டோவுக்காக கலந்துக்கிற திருமணம். இந்த திருமணத்தில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால அது எந்த திருமணம்னு பார்த்துக்கிட்டே இருந்து விடாமல் போயிடுங்க அந்த ஆலயத்திற்கு. ஆகையால் இந்த ஆலயத்தில் அம்மையாரே வெந்நீர் எல்லாருக்கும் திருநீர் கொடுத்ததால் இந்த ஆலயத்தில் குங்குமம் வழங்கப்படுவதில்லை. முழுவதும் அம்மன் சன்னதிக்கு நீங்கள் போனாலும் அங்கேயும் திருநீர் தான் கொடுப்பார்கள். ஏன்னா அம்மையே திருநீற்று அம்மை. வித்தியாசமான ஒரு ஆலயம். ஆக பெண்கள் சில பேர் வந்து நம்ம பெண்கள்லாம் குங்குமம் வைக்கணும், ஓகே, அது நம்மளுடைய நம்பிக்கைப்படி வைக்கின்றோம். திருநீர் உமையாளே கொடுத்தது. யாருக்கும் கொடுத்துருக்காங்க? திருஞான சம்பந்தருக்கும் கொடுத்துருக்காங்க. அவரை முதல்ல பாட வைக்கும்போது அவங்களுக்கு திருப்பால் கொடுத்தாங்க, வெண்பால் கொடுத்தாங்க, வெள்ளையா பால் கொடுத்தாங்க. அவருடைய கடைசி பதிகம் முடியும் போது அவருக்கு வெந்நீரை அணிந்து விட்டார்கள். ஆக ஒரு குழந்தைய பாலை கொடுத்து பாட வச்சு வெந்நீரை கொடுத்து ஜோதியில கலக்க வச்சுட்டாங்க. வெந்நீர் என்று சொல்வது திருநீர். ஞானசம்பந்தருடைய வாழ்க்கை பாலில், வெள்ளையான பாலில் ஆரம்பித்து வெள்ளையான வெந்நீரில் முடிந்து விட்டது. ரெண்டும் அம்மா கையால் கொடுத்தது தான். அபசகனமா நினைக்காதீங்க. இப்போ அப்பா இறந்துட்டா இளைய பையன் கொல்லிடுவான், அம்மா இறந்தா மூத்த பையன் கொல்லிடுவான், இப்படிலாம் நம்ம பேசுகிறோமே. பையன் கொல்லி வச்சாதான் அப்பா எரிவார், அம்மா எரிவாங்க, அதெல்லாம் சொல்கிறேன். இந்த அம்மா பால் கொடுத்த கையால் வெந்நீர் கொடுத்து திருநீர் கொடுத்து இந்த குழந்தையை ஞான நிலைக்கு, இதுக்கு அவங்களுடைய அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. முருகப்பெருமான் தானே, ஆக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த திருமணத்தில் அன்று கலந்து கொண்டவர்கள் நாயன்மார்களே 3 பேர் இருக்காங்க. 63 நாயன்மார்களில் நாம் படிக்கின்ற 3 நாயன்மார்கள் அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் பாருங்க. எல்லாம் ஒரே ஷாட்டில் எல்லாருக்கும் முக்தி கொடுத்தார். திரு நீலநக்க நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயனார், முருகநாயனார் மலர்களை கொண்டு பெருமானுக்கு வெறும் பூவை வாங்கணும், கட்டணும், சாமிக்கு போடணும், பூவை பறிக்கணும், கட்டணும், சாமிக்கு போடணும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். சரியகிரியை யோகம் ஞானம் எல்லாம் அதுக்குள்ளேயே இருக்கு. சைவ சித்தாந்தம் அதுவும் அதுக்குள்ளேயே இருக்கு. திருவாசகம் முற்றோதல் அதுவும் அதுக்குள்ளேயே இருக்கு. அன்னம்பாளிப்பு அதுவும் அதுக்குள்ளே இருக்கு. பூவை பறிக்கணும், கட்டணும், சாமிக்கு போடணும். இதெல்லாம் எதோட பண்ணணும்? அன்போட பண்ணணும். பூ பறிச்சிட்டியா? அப்புறம் என்னாச்சு? இன்னைக்கு காலையில டிவியில என்ன போடுறான்? பூவை பறிக்கும்போது. அப்புறம் கட்டும்போது அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவளுக்கு 3 பவுன் தானே போட்டாங்க, 30 பவுன் போடாம, தங்க விலையெல்லாம் ஏறி போச்சாம, இப்படியெல்லாம் பூ கட்டிக்கிட்டு இதை போய் சாமிக்கு போட்டோம் அப்படின்னா பாவம் சார். இன்னும் நமச்சிவாயை சொல்லிக்கிட்டு கட்டணும், இல்லைன்னா வாய் மொழிக்கு பேசாம இருக்கணும்.
ஆக வெறுமனே பூமாலைகள் இறைவனுக்கு சாத்தி மட்டுமே ஒருத்தர் நாயன்மார் ஆயிட்டார், முருகநாயனார். அடுத்தது நீலகண்ட யாழ்ப்பாணர். பெருமானோட எப்போதுமே அந்த யாழ் என்கின்ற வீணையை மீட்டி பெருமானோட திருஞான சம்பந்தரோட பாடிக்கிட்டே போறவர். இந்த 3 பேரும் அன்றைய திருமணத்துக்கு வந்திருந்தார்கள். நீலநக்க நாயனார் தான் அந்த திருமணத்துக்கு வேதியராக இருந்து, அந்த ஐயர் சொல்றாங்கல்ல சிவாச்சாரியார் உட்கார்ந்து எல்லாம் பண்ணுவாரு, அவராக இருந்து அந்த வேள்வியை பார்த்துக்கிட்டது நாயனார். மலர் மாலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டது முருகநாயனார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அது ரொம்ப லக்கி, அதிர்ஷ்டசாலி. அவர் எப்போதுமே ஞானசம்பந்த பெருமானோடவே இருக்கிற ஒரு வாய்ப்பை பெற்றவர், அவர் அப்படி பெற்றவர். சரி, ஞானசம்பந்த பெருமானுக்கு வயது 16 ஆயிடுச்சு, டீன் ஏஜில் இருக்கார். 16 என்றும் 16 மார்க்கண்டேயர், இவர் இன்று 16. 16 வயதுல ஞானசம்பந்த பெருமானுக்கு பெண் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்று பெற்றோர் முடிவு செய்கிறார்கள். ஊர்ல உள்ளவங்க முடிவு செய்யறாங்க, சொந்தக்காரவங்க முடிவு செய்யறாங்க. திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு, தயவு செய்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. திருமணம் என்பதுதான் இந்த இரு வினைகளின் விதை, அங்கேதான் விதை ஊன்றும். அதுக்கப்புறம் நல்வினை தீவினை புஷ் புஷ் புஷ்ன்னு அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கும். ஆக யாராவது உங்க வீட்டில் ஒரு பையன் எனக்கு திருமணம் வேண்டான்னு சொன்னான்னா நமச்சிவாய அப்படியே இருன்னு சொல்லிடு. ஐயோ என்னுடைய பரம்பரை என்ன ஆகிறது, என்ன பெரிய பரம்பரை, பூத பரம்பரை. ராஜராஜ சோழன் இங்கதான் அடக்கம் பண்ணியிருக்குன்னு சொல்றதுக்கு அரசாங்கத்துக்கே தெரியல. ராஜராஜ சோழனை விட உங்க பரம்பரை என்ன பெரிய பரம்பரையா? பேருக்கு பின்னாடி ஜாதியை போட்டுக்கிறது தான் பரம்பரையா? சொந்தக்காரன்லாம் என்ன சொல்லுவோம், அதான் பரம்பரையா? குழந்தை எதுக்கு பெற்றுக்கிறாங்க அப்பா அம்மா? சொந்தக்காரனுக்காக பெற்றுக்கிறாங்க. ஞானசம்பந்தர் மாதிரி ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை திருமுறைகளை பாடி இந்த 12 திருமுறைகளுக்கு அப்புறம் இன்னொரு 12 திருமுறைகள் வரணும், அதுக்காக எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்குறவங்க யார் இருக்காங்க? நான் மலடி இல்லை என்பதை வெளியில் சொல்ல வேண்டும், நான் மலடன் இல்லை என்பது உலகத்துக்கு தெரிய வேண்டும், எங்க அப்பா அம்மா வாயை அடைக்க வேண்டும். ஆனால் புதுசாக கல்யாணம் ஆனவங்க எனக்கு தேவையில்லைங்க, இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்களுக்கு வேலை கெட்டு போயிடும், அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காது, இந்த கிழடுங்க ரெண்டும் 3 மாசத்துல இருந்து நம்மளை போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, என்னாச்சு 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 அப்படின்னு நச்சரிக்கிறாங்க. இவங்க நச்சரிப்பு தாங்காமலே இப்போ நாங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டோம். இப்படி குழந்தை பெற்றுக்கிட்டா அந்த குழந்தை எப்படிங்க ஆன குழந்தையா வரும்? அப்புறம் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத வியாதி இருக்கு அப்படின்னு அப்படித்தான் வரும். ஆக மனைவியை பெண் பார்க்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் அழுகிறார், ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றார், கல்லூர் பெருமணம் வேண்டா, கல்யாணம் வேண்டாம், என்னை விட்டுருங்க. இவ்வளோ பாட்டு பாடினேனே, இவ்வளோ ஊருக்கு போனேனே, எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு திருமணம் வேண்டும், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் அவங்கள கேட்டேனா? நான் நேரடியாக கேட்காட்டியும் எங்கிருந்தாவது ஜாடையாக கூட ஒரு அரசல் புரசலாக ஒரு இலைமறைவு காய்மறைவாக கூட எனக்கு கல்யாணம் வேணும்னு கேட்டேனா? சுந்தரர் கேட்டார், இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னார். அவர் கதை வேற. ஞானசம்பந்த பெருமான் அழுகிறார், குழந்தை பாவம். எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு வேண்டாம் கல்யாணம் அப்படிங்கிறார். அவருக்கு மனைவியாக வாய்க்கின்றவளுக்கு பெயரு தோத்திர நூர்ணாம்பிகை, தோத்திர ஓர்ணாம்பிகையா ஒரு எழுத்து மாதிரி இருக்கு. அருமையான பெண்மணி. எப்படி அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை பாருங்க. கை பிடிக்கிறா, முக்தி அடைஞ்சிரு, வீட்டுக்கு கூட வரல, அன்று இரவு கிடையாது அவங்களுக்கு. சொக்கியார் அப்படின்னு கூட சில இடங்களில் குறித்திருக்கிறாங்க அந்த பெண்ணுடைய பெயரை. ஸோ இந்த நல்லூர் பெருமணம் என்பது, நல்லூர் என்பது அந்த தலத்தின் பெயர், அந்த ஊர் பெயர் நல்லூர். இந்த ஊர் ஏன் நல்லூர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, பிரம்மன் இதில் சீர்காழியில் வழிபட வரும்போது இந்த ஊரை பற்றி கேள்விப்படுறாரு. ஊருக்கு அப்படி இப்படி அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஓ ரொம்ப நல்ல ஊராக இருக்கே அப்படின்னு நல்லூர் என்ற பெயர் பெறுகிறது. தோடுடைய செவியின் விடையேறி ஒத்துவன்மை சுடி காடுடைய சுடலை பொடிபூசியின் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த திரு பிரமபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தலம் இது. ஆக நல்லூரை கேட்டு, ஓ நல்ல ஊரா இருக்கே, நல்ல ஊரா இருக்கே, இங்கேயே வாழ்ந்துடலாம் போல இருக்க அப்படின்னு அவன் நினைக்கும்போது, அவன் சீர்காழியில் போய் தவம் செய்யணும், பேசாமல் இங்கேயே செஞ்சிடலாமா அப்படின்னு பிரம்மன் நினைச்சதுனால அந்த தலத்துக்கு பெயர் நல்லூர் என்று பெயர்.
அங்கே இருக்கின்ற ஆலயத்தின் பெயர் பெருமணம் என்று பெயர், கோயில். இப்போ மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கிறது கபாலீச்சரம் என்று பெயர். அதுபோல திருவெண்ணைநல்லூரில் வெண்ணெய் நல்லூர் என்பது ஊரின் பெயர், இந்த தலத்தின் பெயர். அருள்துறை என்பது கோயிலோட பெயர். வெண்ணெய் நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி ஆக பல இடங்கள்ல அந்த அந்த ஊரோட தலம் ஊர் ரெண்டும் ஒன்று. அந்த ஆலயத்துக்குன்னு ஒரு பெயர் இருக்கும், அங்கே அதோட பெயர் வேறையாக இருக்கும். கரூர் என்பது ஊர், ஆணிலை என்பது அந்த ஆலயத்தின் பெயர். அதுபோல இங்கே நல்லூர் என்பது ஊர், பெருமணம் என்பது அந்த கோயிலின் பெயர். இது சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கு, நாகப்பட்டினம் மாவட்டம். இதில் அந்தாளி குறிஞ்சியில் இதை பாடணும். அன்பழகன் ஐயா இப்போ தான் வர்றாங்க, நான் முன்னாடி பாடினதை கேட்டிருந்தா அவங்க சூசைட் பண்ணிக்குவாங்க, இப்படியெல்லாம் பாடுறாங்களே ஐயா, பண்ணோட பாடாமல் தவறாக பாடுறாங்களேன்னு சொல்லி. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அவ்வளோ அருளை கொடுத்துருக்கிறார் இறைவன், எனக்கு பாடுற அருளை கொடுக்கவில்லை, பண்ணோட பாடுற அருளை இன்னும் கொடுக்கவில்லை, எப்போது ஒரு நாள் கொடுப்பார். பாடல் 11 பாடல்கள், எப்போதும் போல ஞானசம்பந்த பெருமானுடைய 11 பாடல்கள் இருக்கிறது. இந்த முதல் பாடல் நிறைய சொல்லியிருந்தாலும் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, திருமணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆரம்பமே அதுல தான் ஆரம்பிக்கிறார், கல்யாணம் வேண்டாம் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க. முருகப்பெருமான் சொல்றார் திருஞான சம்பந்தர், எனக்கு கல்யாணம் வேண்டாம். முருகன் போயிட்டு வள்ளியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஒரு கதையில படிக்கிறோம். கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றார். முதல்ல இந்த பாடல் ஃபுல்லா அதுல இருக்கிற கருத்து அதைத்தான் சொல்றார். அடுத்ததாக 2வது பாடல், தருமணலோதஞ்சேர் தன்கடல் நித்திலம் பருமணலா கொண்டு பாவை நல்லார்கள். குழந்தைகள் எல்லாம் அந்த நல்லூர்ல எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கிறத பற்றி, அந்த குழந்தைகளுடைய விளையாட்டை பற்றி 2வது பாடல்ல சொல்றார். 3வது பாடல்ல அன்புரு சிந்தையர் ஆகிய அடியவர், அடியவருடைய இலக்கணத்தை சொல்றார். அடியாரின் பெருமைகளை 3வது பாடலில் சொல்லுகின்றார். 4வதுல இறைவனுடைய வள்ளியன் தோல் உடை, வலிமையா புலியோடைய தோலை வச்சிருப்பாரு, போத்து, அதாவது கட்டியிருக்கிறது புலித்தோல், கட்டியிருக்கிறது புலித்தோல், போத்தி இருக்கிறது யானைத்தோல் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய கோலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 4வது பாடல்ல விளக்குறார். 5வது பாடல் ஏறுகந்து ஈரிடு காட்டெறி ஆடிவன், இறைவன் என்னென்ன மாதிரியான செயல்களை செய்தான் அப்படிங்கிறத 5வது பாடல்ல சொல்றாரு. 6வது பாடல்ல என்ன சொல்றாரு, சிட்டப்பட்டார்க்கு எளியான், யாருக்கு எளியான், அடியார்க்கு எளியவன் சிவபெருமான். செங்கன் வேட்டுவ பட்டங்கெட்டும் சென்னியான் பதியாவது அப்படின்னு சொல்லி இந்த தலத்தோட, இந்த சென்னியான் பதியாவதுன்னா இந்த தலமாவது அப்படின்னு அந்த தலத்தோடைய சிறப்பை சொல்கின்றார். இந்த நல்லூர் பெருமணம் அப்படிங்கிற ஆலயத்தோட சிறப்பை சொல்லுகின்றார். அடுத்த பாடலில் 7வது பாடல்ல மேகத்த கண்டன், மேகம் போல கர்த்த கண்டத்தை உடையவன், 8 தோள்களை உடையவன், வெண்ணீற்று உமை பாகத்தன், அம்பாளுடைய பெயரை அங்க அப்படியே குறிச்சிட்டார். இங்க உமையாளின் சிறப்புகளை பற்றி கூறுகின்ற பாடல் இந்த 7வது பாடல். 8வது பாடல்ல எப்போதுமே இவனை ராவணனை பற்றி சொல்லுவார். அதுல ஒரு என்ன வேண்டுகோள் வைக்கிறாரு, இறைவன்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார், நமக்காக வைக்கிறாரு, அவருக்காக இல்லை, அவருக்கு இன்னொரு 5 நிமிஷத்துல கணக்கு முடிய போகுது, நமக்காக வைக்கிறார். இல்லை இவங்களெல்லாம் விட்டுட்டு போறோமே, அறகுறையா விட்டுட்டு போறோமே, சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ தூங்கிக்கிட்டு இருந்தவங்களை எழுப்பிட்டோம், என்ன பண்ணணும்னு சொல்லணும், இதெல்லாம் படிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மேல ஒரு சந்தேகத்துல நமக்காக சேர்த்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு 8வது பாடத்துல. 9வது பாடல்ல என்ன சொல்றாரு, நாதனை நல்லூர் பெருமணம் மேவிய வேதன தாழ்தொல வீடு எளிதாமே அப்படின்னு, இறைவன் எப்படி வீடு பெற்று எளிதாக நமக்கு கொடுப்பான். 1000 ஆண்டுகள் தவம் செய்யணும், தலையில நிற்கணும், ஒத்த காலில் நிற்கணும், உடம்புல புத்து விழ வேண்டும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 12 திருமுறையை தெரிஞ்ச ராகத்துல பாடிக்கிட்டே இருந்தா போதும். இறைவனுடைய பெருமையை பற்றி சொல்லுகின்றார் 9வது பாடல்ல. 10வது பாடல்ல எல்லாரும் உறும் பொருளால் சொன்ன ஒந்தமிழ் வல்லாருக்கு வாங்க 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 போகலாம் அப்படின்னு சொல்லி அனைவரையும் அழைக்கின்ற பதிகம் 10வது பதிகம். இதுதான் இதோட கருத்து, அந்த பாடலுடைய கருத்து. எப்போதுமே ஞானசம்பந்த பெருமான் நிறைய இயற்கையை வர்ணிச்சு கடுமையான ஒரு தமிழ் வார்த்தைகளை எல்லாம் போட்டு, நமக்கு கடுமை, அவருக்கு எளிமை. அவர் தானே தமிழே ஞானசம்பந்தர் தான், நற்றமிழ் ஞானசம்பந்தன், தமிழன் சொன்னது அப்படின்னு. அவரை தமிழன்கிறத விட்டுட்டு ஞானசம்பந்தர் இல்லை, நாவுக்கரசர் இல்லை, சுந்தரர் இல்லவே இல்லை,
மாணிக்க வாசகர் இல்லவே 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 இல்லை அப்படின்னு சொல்றவன்லாம் நான் தமிழன் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு தமிழை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். தமிழ் என்று நீ சொன்னாலே சிவசிவன்னு சொல்லிட்டு தான் தமிழையே சொல்லணும். ரெண்டும் ஒண்ணுதான் அது. சரி, பாடலுக்குள் செல்வோம். முதல் பதிகத்துல தனக்கு விருப்பம் இல்லை பதிகத்துலன்னு சொல்றாரு. கல்லூர் பெருமணம் வேண்டா, அம்மி மிதிக்கிறது, அருந்ததி பார்க்கறது, இந்த கன்றாவி எல்லாம் நமக்கு வேண்டாம். ஸ்டார்டிங்கே எப்படி இருக்கு பாருங்க, தமால்னு அடிக்கிறார். அம்மி மிதிக்கிறது, அருந்ததி தெரியுதா? தெரியுது. எப்படா தெரியுது உனக்கு? காலையில 10:30 மணிக்கு வெயில் கொளுத்துது, உங்களுக்கு எங்க அருந்ததி தெரியுது? எல்லாரும் சொல்ல சொன்னாங்க, சுத்தி இருந்தவங்க சொல்லிட்டோம். அப்புறமா என்ன பண்ணணும்? மெட்டி போடணும். மெட்டியை போட்டுட்டு உடனே எனக்கு பணம் எவ்வளவு கொடுக்குறீங்க? பொண்ணு கேட்குது. அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொழுந்தியாக்கள் போடுவாங்க. கொழுந்தியா தட்டில் பணம் போடுங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க? இவர் 100 ரூபாயை கொடுத்தாரு. இதுக்காக மாப்பிள்ளை பாக்கெட்டில் காலையில் சட்டை போட்டோன்னு ஒரு 100 ரூபா வச்சுக்குவாங்க, இந்த மெட்டி போடுற பொண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லி. அந்த பொண்ணு 100 ரூபாயை வாங்காது, 500 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி. 500 ரூபா கொடுத்தாலும் வாங்காது. 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லணும். பக்கத்தில் இருக்கிற பெண் வந்து 1000 ரூபா தர்றேன்னு சொல்லுங்க அப்படின்னு அப்பவே ஒரு வாக்குறுதி, அரசியல்வாதிங்க கொடுக்குற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுக்க சொன்னாதான் இந்த ஆரத்தி எடுத்த பெண் அங்கிருந்து போவாங்க. இந்த கதை கலாட்சேபம் எல்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு என்ன வேணும்? வீடு பேரு வேணும். பிறந்தது எதுக்கு? கல்யாணம் பண்றதுக்கா? ஆணும் பெண்ணும் இணையறதுக்கா? குட்டி போடுறதுக்கா? குட்டி பண்ணி கூட போடுது, கேவலம் கேளல், அது கூட குட்டி போடுது, நம்மளும் குட்டி போடுறோம். என்ன அதை குட்டின்னு சொல்றான், நம்மளத பிள்ளைன்னு சொல்றான். அதுதான் அது கூட சில பேர் உரிமை கொண்டாடுவாங்க, பிள்ளைங்கிறது எங்க ஜாதி அப்படின்னு சொல்லி. கேவலம் கேவலம் கேவலம். கல்லூர் பெருமணம் வேண்டா, தயவு செஞ்சு எனக்கு வேண்டாம், என்னை அந்த கடல்ல தூக்கி போட்டுறாதீங்க. அதுக்கு பேசாம இந்த நரகத்துல ஏதோ ஒரு வெந்நீர்ல தொட்டி ஃபுல்லா ஆயில, கொதிக்கிற ஆயில்ல தூக்கி போடுவாங்கன்னு சொல்றீங்களே, அப்படி வேண்டாம்னு போடுங்க. இந்த அம்மி மிதிக்கிற வேலையெல்லாம் நமக்கு வேண்டான்னு சொல்றேன். கல்லூர் பெருமணம் வேண்டா. கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாய்த்தில. பல ஆலயங்களை பற்றி பதிகங்கள் பாடி சொல்லூர் பெருமணம் சூடலரே, பொருள் பொருந்திய, சொல்லூர் சொல்லுல வந்து பொருள் பொருந்திய பதிகங்கள். அப்படி சூடலரே தொண்டர்னா அடியார்கள். சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேய நம்பானே. அடியார்கள் சூழ்ந்திருக்கின்ற இந்த தளத்திலே அமர்ந்திருக்கின்ற நல்லூர் பெருமானே. சூடலரே தொண்டர் நல்லூர் அப்படின்னு சொல்லி படிக்கிறது. நல்லூர் பெருமணம் மேய நம்பானே. மேய என்றால் அதை அங்கே வீற்றிருந்து அருள் செய்கின்ற பெருமானே என்று பெயர். அங்கே அருளும் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி பெருமானை பற்றிய பாடல் கடைசி வார்த்தையில நல்லூர் பெருமணம் மேய நம்பானே, பெருமணத்தான் ஒரு பெண்ணோர் பாகம் கொண்டானே. அடுத்ததாக வேறுகந்தீர் உமை கூறுகந்தீரே, இட்டப்பட்டால் ஒத்திரால் எம் பிரானீரே அப்படின்னு சொல்லி புக்கிருந்தீர் எம்மை போக்கருளீரே, புரிசடையாரே அப்படின்னு சொல்லி பெருமானை ஒரு கடைசி இதுலையும் இந்த நல்லூரில் அமர்ந்திருக்கின்ற பெருமானின் சிறப்புகளை சொல்லுகின்றார். அடியார்கள் சூழ இந்த நல்லூரில் இருந்து அருள் செய்கின்ற பெருமானே அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம்? அங்கே நீங்கள் இப்போ இருக்கிற அந்த ஆச்சால்புரம் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லூர் பெருமணம் போனீங்க அப்படின்னா எப்போதும் அடியார்கள் சூழ்ந்தே இருப்பாங்களாங்க. அதனாலதான் பிரம்மனே அதை நல்லூர்னு சொல்லியிருக்கிறான். எங்க அடியார்கள் இருக்காங்களோ அது நல்லூர். அடியார்கள் இல்லாத ஊர் கொல்லூர். அது அந்த ஊர்ல இருக்க வேண்டாம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்ற மாதிரி அடியார்கள் இல்லாத ஊர்லையும் குடியிருக்க கூடாது. இல்லைன்னா சில அடியார்களை உண்டாக்கி விட்டுட்டு குடியிருக்கணும். ஆக இந்த கந்தர்வக்கோட்டை இந்த பகுதி போல வறண்ட பூமி என்று சொல்லுவார்கள். வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சாதான் இங்கே வேற விவசாயமோ காவிரி ஆறோ கிடையாது. அப்படி ஒரு வறண்ட பூமி. அதுபோல இங்கே திருவருளும் சிவனடியார்களுக்கும் வறண்ட பூமியாக இருக்கு என்றால் ஒண்ணு அங்கே இருக்கக்கூடாது, இல்லைன்னா அதை செழிப்பான பூமியாக மாற்ற வேண்டும். ஆக இந்த பதிகத்தில் பெருமான் சொல்லுவது இந்த கல்லூர் பெருமணம் வேண்டா, இது மாயை, அது நீ இழுத்துக்கிட்டே இருக்கும். சாதல் பிறப்பெண்ணும் தடஞ்சுழியில் தடுமாறிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஏதாவது செய்யணும், நல்லது செய்யணும்னா வீடு பேர் கொடுங்க, இல்லைன்னா என்னை அப்படியே விட்டுருங்கன்னு பாட்டு பாடிட்டு நான் வந்துடுறேன், ஆனால் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு கெஞ்சுறார்.
தருமணல் ஓதஞ்சேர் தன் கடல் நித்திலம் பருமணலாக் கொண்டு பாவை நல்லார்கள் தான் இந்த பாடலுடைய ஹீரோ மூலக்கருத்து. பாவை நல்லார்கள் சிறுமியர்கள். வருமணங் கூட்டி மணஞ்செய்யும் நல்லூர் பெருமணத்தான் பெண்ணோர் பாகம் கொண்டானே. நல்ல தருமணல். இதில் குழந்தைங்களெல்லாம் நம்ம பீச்சுக்கு கூப்பிட்டு போனோம் அப்படின்னாக்கா உடனே குழந்தைங்க ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, அந்த வீடு கட்டுவாங்க. காலை வச்சு கால் மேலே மண்ணை போட்டு காலை அப்படி வெளியில் எடுத்துருவாங்க. அப்புறம் கை வச்சு கை மேலே பண்ணுவாங்க. மணல் வீடு கட்டிட்டு அது உள்ள கோடு போட்டு அதில் எதையோ எழுதி அழிச்சிடக்கூடாது, யாரும் அழிச்சிடக்கூடாது, டேடி கிட்ட வரக்கூடாது, மம்மி இதை எதுவும் பண்ணக்கூடாது, நீங்கள் போய் 2 பேரும் ஏதாவது கதை பேசிக்கிட்டு இருங்க, குளிக்கிறவங்க குளிங்க, ஆட்டம் போடுறவங்க ஆடுங்க, என் வீட்டை யாரும் அழிச்சிடக்கூடாது. அப்பத்திலிருந்தே உயிர்களுக்கு வீடு பேரு மேல் ஆசை. அது எவ்வளோ நல்லா கட்டுறாங்களோ அவ்வளோ வேகத்தில் அலை வந்து அடிச்சிடும். ஏன் முனிவிலாததோர் பொருளது கருதலும், தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவிலாததோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு மாயைகள் தொடங்கின. ஒழுங்கா கட்டலைன்னா அது அப்படியே இருக்கும். ரொம்ப அருமையா அந்த குழந்தைங்க 1 மணி நேரம் அங்க உட்காந்து 2-3 பேர் சேர்ந்து, இது வீடு, இது கோவில் மாதிரி, இங்க பின்னாடி இது இருக்கு, அங்க உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்கு, இங்க ஒரு பெல் இருக்கு, ரொம்ப அழகா கட்டினாங்கன்னா அது கட்டி முடிச்ச உடனே ஒரு அலை வந்து அடிச்சு விடும், பெரிய அலை வந்துவிடும். அப்படி இந்த பாவை நல்லார்கள் இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து அந்த மணல்களை அள்ளி அங்கே இருக்கின்ற அந்த குளிர்ந்த கடல்ல இருந்து வரக்கூடிய முத்துக்கள், இந்த கடல் அலை வரும்போது அதில் அந்த முத்துக்கள் நிறைய இந்த என்ன சொல்றது சிமிழ் எதை சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து அதோட கோடு போட்டு அதையே வச்சு வேற கருவி வீட்டில இருந்து ஸ்க்ரூ டிரைவர் ஸ்பேனர் எடுத்துட்டு போறாங்க. அங்கே கடல்ல இருந்து வரக்கூடிய சில பொருள்களை வைத்தே அந்த மண்ணை வைத்தே அங்கே மணல் வீடுகள் கட்டுகின்ற அந்த பொழில், அந்த மாதிரி ஒரு அழகு சூழ்ந்த அந்த இடத்தில் இருக்கின்ற பெருமான் பெருமணத்தான். எப்படிப்பட்டவன்? பெருமணத்தான், பெரிய மனம் கொண்டவன். அடியார்களுக்கு பெண்ணோர் பாகம் கொண்டானே. இப்படி இப்போ ஏன் பெண்களை அங்கே வர்ணிச்சுட்டு பாவை நல்லார்களை சொல்லிட்டு பெண்ணோர் பாகம் கொண்டானேன்னு இங்கே வைக்கிறார் பாரு. அதெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். சும்மா எல்லா இந்த பெண்ணோர் பாகம் கொண்டானே அப்படிங்கிறத மேலே வச்சிருக்கலாம்ல. நம்ம கவிஞர் இருக்காங்களே, இந்த கடற்கரையில் உட்காந்துட்டு பாட்டு எழுதிட்டு கல்யாணத்தை கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்லை ஓடி போய் கல்யாணத்தை கட்டிக்கலாமா? பாட்டு எழுதினவனுக்கு 10 லட்சம், இதை பாடினவனுக்கு 20 லட்சம், அதுக்கு இசையமைச்சவனுக்கு 30 லட்சம், அதை வெளியிடுறவனுக்கு 1 கோடி. கல்யாணத்தை கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா? வீட்டை விட்டு அப்பா அம்மாவுக்கு சொல்லாம அவங்களுடைய விருப்பத்துக்கு எதிராக முதல்ல கல்யாணத்தை கட்டிக்கிட்டுலாம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ வச்சு கல்யாணத்தை கட்டிக்கிட்டு அப்புறமா ஓடி போயிடலாமா? இல்லை முதல்ல ஓடி போயிட்டு லிவிங் டுகெதர்னு இப்போ இங்கிலீஷில் சொல்கிறாங்க, கோர்ட் அதை பர்மிட் பண்ணியிருக்கு. முதல்ல ஓடி போயிட்டு அப்புறமா பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாமா? எவ்வளோ கேவலமான ஒரு சமுதாயமாக மாறிவிட்டோம் பாருங்க. லிவிங் டுகெதர் இஸ் அஃபிஷியலி அலவுடுன்னு கோர்ட் சொல்லு. ஒரு பெண்ணும் ஆணும் திருமணத்திற்கு முன்னால் அவர்கள் உறவோடு இருக்கலாம், தவறு இல்லை, சட்டம் சொல்லுது. இதை யாராவது தடுத்தால் அவர்கள் ஜெயிலில் போடப்படுவார்கள். அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி. இதான் நம்ம சட்டம். தன் கணவன் முன்னிலையிலேயே மனைவி மற்றொருவருடன் உறவு கொள்ளலாம், அதை தடுக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. சட்டம் அலோவ் பண்ணுது. கணவன் ஒன்றும் சொல்லக்கூடாது, இல்லைன்னா வன்கொடுமை சட்டத்தில் அவரை கைது பண்ணிடுவார். கேவலமான சட்டங்கள், சமுதாயங்கள். ஒன்றுதான் நிலையானது, சிவபெருமானின் கருணை, அவன் மீது செலுத்துகின்ற அன்பு. இதுதான் நிலையானது. மற்றதெல்லாம் இந்த சட்டம் இன்னும் கொஞ்ச நாளில் மாறிடும். அப்புறம் ஒரு காலத்தில் சட்டையே போட வேண்டாம் 2 பேருமே அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டாங்கிறாங்கல்ல, அது போல் யாரும் திருநீர் அணிய வேண்டாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துடுவாங்க. ஆக அதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கும். மாறாத ஒன்று அன்றிலிருந்து இன்று வரை சிவம் நம்மீள் கொண்ட கருணையும் நாம் அவன் மீது வைக்க வேண்டிய அன்பும். இதுதான் மாறாதது. 3வது பாடல். அன்புரு சிந்தையர். அடியார்கள்னா யாரு? அன்புரு சிந்தையர். அன்பு அவங்கள்ட்ட புரளும். வாயை திறந்தா அன்பு, அவங்களுடைய செயல் அன்பாங்க. உட்காருங்க அப்படிங்க. நமக்கு உணவு பரிமாறுறதுக்குள்ள அவங்க தட்டன்னு ஆடிடுவாங்க. நம்ம வீட்டிலேயே இவ்வளோ மரியாதை கொடுக்க மாட்டாங்க நமக்கு. குக்கரில் இது இருக்கு, அங்கே ஃப்ரிட்ஜில் சட்னி இருக்கு,
சாப்பிட்டு படுங்க, லைட்டை போட்டுறாதீங்க, எனக்கு தூக்கம் கெட்டு போயிடும், மொபைல் லைட்டை வச்சு சாப்பிட்டுட்டு சீக்கிரமா படுங்க அப்படி சொல்லுவாங்க வீட்டில். இன்னொரு அடியார் வீட்டுக்கு நம்ம போனால் சிவபெருமானே வந்ததை போல நமக்கு உணவு பரிமாறுவாங்க. நமக்கு உணவு பரிமாறி விட்டு நம்ம இலையில அவங்க சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஆக அன்புரு சிந்தையர், இவர்கள் அன்பு உடையவர்கள். அன்புன்னா அடியார்கள் மேல் மட்டும் இல்லை, எல்லா மனிதர்கள் மேலும் அன்பு உடையவர்கள். கிறிஸ்டியனாக இருந்தாலும் அன்புடையவர்கள், முஸ்லீமாக இருந்தாலும் அன்புடையவர்கள். ஏனென்றால் கிறிஸ்டியனையும் முஸ்லீமையும் படைத்தது சிவபெருமான் பிரம்மனாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் சைவ சித்தாந்தம் தவறாகிவிடும். அவங்க அதை ஒத்துக்கிறாங்களா, அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களான்றது அது அவங்களுடைய உரிமை. அது நாம் சைவ சித்தாந்தம் படித்திருக்கின்றோம். அனைத்து உயிர்களுக்கும் தனு கரண புவன போகங்களை கொடுத்தவன் சிவபெருமான். அப்போ கிறிஸ்டியனுக்கு கொடுக்காம எப்படி இருப்பார்? நமக்கு தான் கிறிஸ்டியனு, இந்து, முஸ்லீம். இந்துவில் 24 ஜாதி, அதுக்குள்ள ஒரு பிரிவு, அதுக்குள்ள ஊருக்கு ஏற்றார் போல பிரிவு, அதுக்குள்ள ஒரு இட ஒதுக்கீடு, இதெல்லாம் நம்மளா வகுத்துக்கிட்டது. பெருமானுக்கு எல்லாமே பிள்ளைகள் தான். அன்புரு சிந்தையர், வள்ளல் பெருமான் சொல்லுவார், ஜீவகாருண்யம் என்று சொல்வார். ஜீவகாருண்யம், வாடும் பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஒரு பயிர், ஓர் உயிர் உள்ள ஒரு புல்லு, அருகம் புல்லு வாடி இருந்தா உங்களுக்கு என்ன? நம்ம தோட்டத்துல எத்தனையோ அருகம் புல்லும் வாடிதான் கிடக்கு. எவ்வளோ பசுமாடு தண்ணி இல்லாமல் நிற்கிது, பார்த்துக்கிட்டு பேசாமல் வந்துடுறோம். நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இந்த மாட்டுக்கு 1 லிட்டர் தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டோம். அருகம்புல் வாடியதை கண்டு தானும் வாடினேன்னு சொல்றாரு ஒருத்தர். அப்போ எவ்வளோ தூரம் அந்த ஜீவன்கள் மேல காருண்யமா இருப்பார். ஜீவ காருண்யம் நமக்கு வரணும்னா ஜீவன் இருக்குதுங்கிறத முதல்ல தெரியணும். ஜீவராசிகளுக்கு ஜீவன் இல்லைன்னு சொல்றவன் டார்வின். அவனை ஃபாலோ பண்ற 170 நாடுகள், 800 கோடியில 600 கோடி பேர் ஜீவன் என்று ஒன்று இல்லைன்னு சொல்றான். உயிர் என்பதே இல்லைன்னு சொல்றான். அவன்லாம் ஆட்சி செய்ய வந்துட்டான்னா அப்புறம் நாடு எப்படி உருப்படும்? அன்புரு சிந்தையர், அனைத்து உயிர்களிடத்திலும் 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்சம் யோனி பேதங்கள். யோனி பேதங்கள்ல வகை, நம்பர், குவான்டிட்டி, அத்துணையிலும் நமக்கு அன்பு வேண்டும். உயிர்னு ஒன்று இருக்குன்னா அன்பு செலுத்தும். ஜடப்பொருள்ல நம்ம அன்பு செலுத்த முடியாது. ஆனா நம்ம அதிகமா அன்பு செலுத்துறது இதுல தான் அன்பு செலுத்துறோம், இல்லைன்னா இதுல அன்பு செலுத்துறோம், இல்லைன்னா இதுல அன்பு செலுத்துறோம். எதுல அன்பு செலுத்தணும் அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப நம்ம அடியார் இல்லை என்று அர்த்தம். நான் அடியார் அப்படின்னு 7 மாலையை மேலே போட்டுக்கிட்டு சட்டையை கழட்டிட்டு உட்காந்துருந்தா அடியார் கிடையாது. அன்புரு சிந்தை இருக்க, அன்புரு சிந்தை இருந்து நீ திருநீர் அணியாட்டியும் நீ அடியார் தான். சிவச்சின்னங்கள் எதுவுமே இல்லை ஆனா உனக்கு அன்பு இருக்குன்னாலும் அடியார் தான். நான் சொல்லலை, ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். அன்புரு சிந்தையர் ஆகி அடியவர் நண்புரு நல்லூர் பெருமணம் மேவி நின்ற. நண்புரு செய்வார்கள், அன்பை கொண்டு பெருமானிடம் அந்த அவங்க சிந்தை ஃபுல்லா அன்பு தான் நிறைஞ்சிருக்கும். அன்பால் பாவம் செய்தாலும் அது புண்ணியமாக ஏற்றுக்கொள்ளப்படும். கண்ணப்ப நாயனார் கறி படைத்தார். கறி தவறு, கறி சரின்னு சொல்லி நம்ம ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிட்றது அது அதை விட தவறு. அது கண்ணப்பரை ஒரு முன்னுதாரணமா சொல்றது அது பாவம். அது சொல்லும்போது சாமி வாயை இது பண்ணிடுவார், வாயில பேச விடாம பண்ணிடுவார். நீ கறியை திங்கிறதுக்கு தின்னு தொலை. கண்ணப்பர் கறி சாப்பிட்டாரு அப்ப நான் சாப்பிடக்கூடாதான்னு சொன்னா அழுத்தி எழுதிடுவார், அண்டர்லைன் பண்ணி போல்டு லெட்டர் போட்டு பிக் ஃபாண்ட்ல போட்டுருவார். அன்புரு சிந்தையர் ஆகி அடியவர் நண்புரு, நல்ல முக்தியை அடைகின்ற நல்லூர் பெருமணம் மேவி நின்று. நல்லூர்ங்கிறது தலம், பெருமணம்ங்கிறது கோவில். இந்த நல்லூர் பெருமணம் மேவி நின்று இன்புறும். இங்க எல்லா அடியார்கள் பெருமையை பற்றிய முழுவதும் சொல்றார். அன்புரு சிந்தையர், அவங்க சிவபெருமான் மேல பக்தி கொண்டிருப்பார்கள், அவர்கள் சிவனடியார்கள் என்ற இலக்கணத்தில் இருப்பார்கள், அவர்கள் முக்தியை அடைகின்ற நல்ல தவத்தை செய்கின்றவர்கள். சரியை கிரியை யோகம் ஞானம், இல்லைன்னா திருமுறைகள், இல்லைன்னா சைவ சித்தாந்தம், இது தவிர வேற எதையும் சிந்திக்க மாட்டாங்க. அவங்க பேசினாலும் ஃபோன் வந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு அடியார்கிட்ட தான் வரும். அவங்க ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்க, பஞ்சபுராணத்துக்கு ஏதோ நோட்டீஸ் அடிக்கிறாங்கன்னா அது சிவத்தை நோக்கியே இருக்கும். யூடியூப்ல வகுப்பு எடுக்கிறாங்கன்னா சிவத்தை நோக்கியே இருக்கும். சிவத்தை பற்றிய சிந்தனை, சிவத்தை பற்றிய பேச்சு, சிவத்தை பற்றிய செயல், இதுதான் மனம் மெய் மொழியால் சிவத்தையும் சிவனடியார்களை பற்றி. விழா நடத்துகிறாங்க, அன்னதானம் அன்னம்பாளிப்பு செய்கிறாங்க, யாத்திரை அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா எல்லாமே ஒன்று சிவனுக்கு செய்வார்கள், இல்லைன்னா சிவனடியாருக்கு செய்வார்கள். சிவனுக்கு செய்வது பதி புண்ணியம் என்று சொல்லுவோம், சிவனடியார்களுக்கு செய்வதை பசு புண்ணியம் என்று சொல்லுவோம். அதில் இன்னும் உயர்ந்த விளக்கமெல்லாம் இருக்கின்றது. பசு புண்ணியத்தை நாம்
நாம் செய்யவில்லை, 1000 பேருக்கு சாப்பாடு போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது 1000 பேருக்கு சிவபெருமான் சாப்பாடு போட்டார், அதுல என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்காரே, அதுக்கு நன்றி என்று சொன்னால், இது செய்தது பசுவுக்காக இருந்தாலும் செய்தது சிவத்திற்கு செய்ததாக கணக்கில் எழுதப்படும். சிவபெருமானுக்கு நான் ஒரு நல்ல ஒரு முத்து இதுல டைமண்ட்ல ஒன்று பதிச்சு வெள்ளியில ஒரு கிரீடம் வாங்கி அந்த சிவலிங்கத்தோட அளவை சிவாச்சாரியார்கிட்ட கேட்டுக்கிட்டு அதுல எடுத்து நான் வச்சிருக்கிறேன். இது அங்கே அன்னதான் அது உபயம் கைலை துரைசாமி, அதுல இருக்கிற முத்தெல்லாம் அது தெரியாது. உபயம் கைலை துரைசாமி தான் பெருசா தெரியும். அதை சாமிக்கு மாட்டி அதை ஒரு போட்டோ எடுத்து, இது எங்கிட்ட என்னை கலக்காம யாரும் கழட்டக்கூடாது, இதெல்லாம் நம்ம செஞ்சது சாமிக்கு திருமகுடம் சூட்டி இருந்தாலும் அத்தனையும் மகா பாவத்துல எழுதப்படும். நான் சொல்லல, அருள்நந்தி சிவாச்சாரியார் சொல்றேன். அரண்பால் அன்பு கொண்டு அப்பாவுடைய காலை வெட்டினார் சண்டிகேஸ்வரர். அவரை குடும்பத்துல ஒருத்தரை ஆதார் கார்டுல என்ரோல் பண்ணிட்டார் சாமி. முருகன் போற இடத்துல எல்லாம் சண்டிகேஸ்வரரும் போகணும், முருகனை விட எந்த வகையிலையும் குறைவு இல்லைன்னு சொல்லிட்டாரு. எதுக்காக? தன்னுடைய சொந்த அப்பாவோட காலை வெட்டினதுக்காக. இப்ப செயல் காலை வெட்டினது, அப்பனுடைய காலை வெட்டுறது, அடுத்தவன் மாமாவோட காலை வெட்டியிருந்தா கூட பரவாயில்ல. பெத்த அப்பன், பிறவி கொடுத்த அப்பன், நம்மளை முதல் 2 மாதம் சுமந்த அப்பன், அவனுடைய விந்து பையில் நம்ம 2 மாதம் வைத்து வளர்த்த அப்பன். அவன் 2 மாசம் வளர்க்கலை அப்படின்னா கருவே தரிக்காது. அம்மா தயாராக இருக்கின்றார்கள், அப்பாவுக்கு அவங்களுடைய இதுல விந்து அணுல வந்து டென்சிட்டி இல்லைன்னு சொல்லிடுவாங்க டாக்டர், சரியா வளரல அப்படின்னு அர்த்தம். ஆக அப்படிப்பட்ட அப்பாவுடைய காலை வெட்டினவருக்கு குடும்பத்துல ஒருத்தரா ஆதார் கார்டுல அடிஷனலா ரேஷன் கார்டுல சேர்த்துட்டார், சண்டிகேஸ்வரரையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தன்னுடைய சொந்த மாமன் மிகப்பெரிய வேள்வி செய்கின்றான், எல்லா தேவர்கள் அதுல இருக்காங்க, தேவேந்திரா இருக்கான், இந்திரன் சந்திரன் சிவபெருமானை தவிர மற்ற எல்லாரும் அதுல இருக்கிறாங்க. அந்த வேள்வி சுவாகா பண்ணிட்டார். தக்கனுக்கு தலையை அறுத்து விட்டார். எனக்கு தலை பெருசுன்னு சொன்னதுனால அறுத்துட்டு ஆட்டு தலையை வச்சிட்டார். நீ நேராகவே பார்க்க முடியாது, நம்ம கீழே குனிஞ்சுதான் பார்க்கணும். அப்படித்தான் குனிஞ்ச தலையா இருக்கும். ஆடு பார்த்தீங்கன்னா, ஆடு எப்போ பார்த்தீங்கன்னாலும் தலையை கீழே குனிஞ்சு போச்சுட்டார். தலை குனிய வேண்டும் என்பதற்காக அந்த தலை, ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய வா பாடி உந்தி பெற. சும்மா திருவாசகம் பாடும்போது உந்தி பெற உந்தி பெற உந்தி பெற உந்தி பெறன்னு ராகமா பாடிட்டு வர்றதில்லை. ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய வா பாடி. ஏன் ஆட்டின் தலையை கூட்டினார்? ஆடு அறிவில்லாதது, தலை குனிஞ்சு இருக்கக்கூடியது, தலை நிமிராத தலையை குனிங்கிறதுக்காக அந்த நிமிர்ந்த தலையை எடுத்துட்டு குனிஞ்ச தலையை வச்சுட்டு அருள் செய்கின்றான் பெருமான். இதுதான் அவனோட பெரிய பெரிய ப்ராப்ளம் வச்ச என்னன்னா, கொடுமை செஞ்சவனுக்கு அருள் செய்வான். எந்த கதையை நீங்க எடுத்து பார்த்தாலும் ராவணன் கைலாய மலையை பெயர்த்தான், அவனுக்கு அருள் செஞ்சான். அசுரர்கள், 30 அசுரர்கள் தேவர்களை எல்லாம் சின்ன பின்னமா பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் அருள் செஞ்சு கூட வச்சுக்கிட்டார். எரிச்சாரை தவிர அருள் செஞ்சார். முருகப்பெருமான் என்ன பண்ணாரு? அவரும் அசுரனை வதம் செய்து கூட வச்சுக்கிட்டார். மயிலா ஒருத்தனையும் வேற ஒரு உருவத்துல ஒருத்தனையும் வச்சு, கோழியாக ஒருத்தனையும் வச்சுக்கிட்டார். இதெல்லாம் சிவபெருமானுடைய அன்புக்கு அடையாளம். அன்புரு சிந்தையர் ஆகி அடியவர் நண்புரு நல்லூர் பெருமணம் மேவி நின்று அந்த திருத்தலத்தில் நின்று இன்புறும் எந்த இணையடி ஏத்துவார் துன்புருவர் அல்லர் தொண்டு செய்வாரே. துன்புருவர் அல்லர் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இந்த 3வது பாடல் தான் நமக்கு கடைசி பாடல். நமக்கு மற்றதெல்லாம் முதல் பாடல் அவருக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னாரு. 2வது பாடல்ல வந்து என்ன சொன்னாரு? பிள்ளைங்கள்லாம் நல்லா விளையாடுது அந்த ஊர்ல ஆலயத்துலன்னு சொன்னாரு. 3வது பாடல் உங்களுக்கும் எனக்கும் எழுதப்பட்ட பாடல். அன்புரு சிந்தையராக நாம் இருக்க வேண்டும். மனதால் சிவபெருமானை நினைத்துக் கொண்டே இருக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றது? நமசிவாய 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 நமசிவாய. பக்கத்துல இருக்கிறவங்க பாக்குறாங்க, சரி வாய் அசைய வேண்டியதில்லை, உள்ளுக்குள்ளே நமச்சிவாய சொல்லலாம். இதுக்குத்தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தது. ஆக நாம் அன்புரு சிந்தையராக இருக்க வேண்டும், அடியவராக இருக்க வேண்டும், நாம் செய்கின்ற தொண்டு செய்ய வேண்டும் இறைவனுக்கு. சரியே என்று அப்பர் பெருமான் நமக்கு வாழ்ந்து காட்டியது. தொண்டு செய்ய வேண்டும், தொண்டனாக இருக்க வேண்டும். எடுத்த உடனே அப்படியே நீ பெரிய விஐபி ஆயிட முடியாது, ஆகக்கூடாது. நான் என்ற தன்முனைப்பு வந்துவிடும். தொண்டு செய்ய 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 நான் தொண்டன், நான் ஏழை அப்படின்னு சொல்ல சொல்ல என்ன ஆகும்? நம்மளுடைய ஆணவ மலம் சர் 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 சர்ன்னு கழிஞ்சிரும். இல்லைன்னா ஏறிக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே இப்போ தொண்டு செய்யும் போது நான் தான் செஞ்சேன். 257 உழவாரங்கள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இந்த கோயிலுக்கு நாங்கள் தான் வெள்ளை அடிச்சு கொடுத்தோம், அந்த கோயிலுக்கு நாங்கள் தான் மரத்தை வெட்டி கொடுத்தோம்,
இந்த கோயிலுக்கு நாங்கள் எல்லாத்தையும் சாமியோடைய இதெல்லாம் நாங்கள் வாஷ் பண்ணி கொடுத்தோம், நாங்கள் மோட்டர் வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணுறோன்னா அத்தனையும் பாவத்தை கணக்கில் எழுதி, இல்லைன்னா கணக்கில் எழுதாமல் போயிடுவார். ஏன்னா நம்ம எதை வேணாலும் எழுதிக்கலாம், கடைசியாக எழுத வேண்டியது அவர் தானே. ஆக என்னவாக செய்ய வேண்டும் அப்படின்னா, நாம் செய்வதெல்லாம் அவனுடைய அருளால அவன் செய்து கொண்டிருக்கின்றான், நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான். அதுதான் நம் மீது அவன் காட்டுகின்ற கருணை. இல்லைன்னா வேற யாரையாவது வச்சு பண்ணிட்டு போயிடலாம். இந்த வகுப்பு என்னை விட எடுக்கிறதுக்கு 1000 பேர் ரெடியா என்னை விட அறிவாளிகள் இருக்காங்க, திருமுறைகளில் தோய்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. எனக்கு என்னை கூப்பிட்டு இதை எடுன்னு சொல்றாரு, அது அவனுடைய கருணை தான், வேற ஒன்றும் கிடையாது, என்னுடைய தகுதி கிடையாது, அவனுடைய கருணை. ஏறுகந்தீர், ஏறுன்னா இடப வாகனத்துல உகந்து ஏறி மகிழ்ந்து ஏறி செல்வீர். ஏறுகந்தீர் இடு காட்டேரி ஆடி, சுடுகாட்டில் ஆடி, சுடுகாட்டில் ஆடுகின்றீர். வெண் நீருகந்தீர், அங்க வெண் ஆடி வெண் அப்படின்னு பாடுவோம், ஆடி ஆடுவீங்க. அடுத்து வெண்ணை எடுத்துக்கொண்டு ரெண்டாவது வார்த்தையில் ரெண்டாவது வரியில சேர்த்துக்கணும். வெண் நீருகந்தீர், திருநீர் உகந்தீர், காதலாகி தோடுடைய செவியன் விடையேறியோர் தூ வெண் மதி சூடி, அதான் இங்க நீருகந்தீர். நிறையார் விரி தேன் கொன்றை நாருகந்தீர், தேன் நிரம்பிய அடுக்கடுக்காக கோர்த்து அழகாக கோர்க்கப்பட்ட அந்த கொன்றை மலர் தேனோட இருக்குது. வண்டுகளெல்லாம் வந்து தேன் எடுக்கிறதுக்கு சிவபெருமான் தலைக்கு வருது, அதுபோல தேன் கொன்றை நாருகந்தீர். திரு நல்லூர் பெருமணம் வேருகந்தீர் உமை கூறுகந்தீரே, உமையாளை வந்து கூறுகந்தீரே அப்படின்னு 5வது பாடல் தானே இது. இது இறைவனுடைய செயலை பற்றி சொல்லுகிறார். இறைவன் என்ன செய்வான்? ஏறு உகந்தான், அடுத்து சுடுகாட்டில் எரிகின்ற நெருப்பாகவும் அங்கே நெருப்போடு அதை உகந்து கொண்டிருக்கின்றான், திருநீரை உகந்து கொண்டிருக்கின்றான், உமையாளை பக்கத்திலேயே வச்சிருக்கிறார், ஒரு நிமிஷம் கூட விடுறது கிடையாது. பார்த்தாலும் மனைவியோட கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கார், உடம்புல பாதியை கொடுத்து வச்சிருக்கிறார். அப்படி இறைவனுடைய செயல்பாடுகளை பற்றி இந்த பாடல் சொல்லுகின்றது. அடுத்தது 6வது பாடல்ல என்ன சொல்றாரு? சிட்டப்பட்டார்க்கு எளியான். யாருக்கு எளியான்? அடியார்க்கு எளியான். அடியார்னா யாரு? சிட்டப்பட்டார். சிட்டப்பட்டார்னா யாரு? முறைப்படி இறைவனை வணங்குகிறவர்கள், வழிபாடு செய்கின்றவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முறைப்படின்னா என்ன அர்த்தம்? சரியே கிரியே யோகம் ஞானம், அதுதான் முறை. முறைப்படி வழிபாடு செய்பவர்கள், அதான் சிட்டப்பட்டார்க்கு எளியான். சைவ சித்தாந்தம் எங்க இருக்கு? சரியே கிரியே யோகம் ஞானம், அந்த நெறியில் இருக்கின்றவர்களுக்கு எல்லாரும் உடனே ஞானத்துக்கு போகணும். நேற்று யாரோ திருமந்திர வகுப்புல கேட்டார், மாணிக்க வாசகர் தான் ஞான நெறிக்கு சொல்றாங்க, அதனால நான் என்ன பண்றதா இருக்கேம்மா, இந்த ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் அவங்களோட நம்ம டயத்தை வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு நேரடியாக மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை மட்டும் படிச்சிடலான் இருக்கேன். அடேங்கப்பா, எப்படி அது? நேரடியாக நீங்க எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு ஸ்கூலு பியூசி +1 +2 பிஏ எல்லாம் படிக்காம நேரடியா முனைவர் ஆயிடுவீங்களா? அதுவும் அறியாமையை காட்டுகின்றது. நம்ம எல்கேஜியில் சேருவோம், சின்ன வயசு சின்னதாக இருக்கும், ஆனால் மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசாக இருக்கும். இப்போ இந்த செஸ்ஸில் ஒரு சாம்பியன் ஒருத்தர் இருக்கார், ஒரு குழந்தை இருக்கு, சின்ன வயது தான், 40 வயது சாம்பியனோட விளையாண்டு ஜெயிச்சிடுறார். ஏதோ ஒரு ஆனந்தா, வித்யானந்தாவோ ஏதோ ஒரு ஆனந்தா. ஆக அது அவன் அருள் வந்துச்சுன்னா, அது ஞானசம்பந்தர் பாடுறாரு, ஞானசம்பந்தரோட பெரிய பிள்ளைங்கெல்லாம் பாடாமல் இருந்தது. இந்த சீர்காழியில் பிறந்த குழந்தைங்க எல்லாமா பாடிருச்சு. ஆக நாம் சூஸ் பண்றது இல்லை, ஒரு குருநாதர் வேணும். ஒரு யாருக்கிட்ட தீக்கை வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்படி யோசிப்பார்? தீக்கை குருநாதர் தேடி கொடுப்பார். தயாராகணும் தீக்கை. குருநாதரை செலக்ட் பண்ணக்கூடாது, குருநாதர் தான் மாணவனை செலக்ட் பண்ணணும். நேர்முக தேர்வு கையிலே ஐயா தான் சுடர்களுக்கு வைக்கணும், சுடர்கள் கையிலே ஐயாவுக்கு நேர்முக தேர்வு வைக்கக்கூடாது. சரி, சிட்டப்பட்டார்க்கு எளியான். செங்கன், அவன் செங்கன். வேட்டுவ பட்டங்கட்டும் சென்னியான், அவன் வேடுவனாக இருக்கும்போது நெற்றியில வேடர்களுக்கு உண்டான அந்த அவனுடைய தலையில் இந்த பட்டம் சூடுவார்கள் இல்லையா, அந்த என்ன சொல்றது முன்னாடி வைப்பாங்களே, அதெல்லாம் வேடுவராக இருக்கும்போது வேடுவ பட்டத்தை தலையில் சூடுகின்றவன். பதியாவது, அவனுடைய தலமாவது. நட்ட கொற்றாற்றரா நல்லூர் பெருமணம். நட்டம்னா நாடகம், நாட்டியம்.
நாட்டியங்களின் கொட்டாற்றரா நல்லூர் பெருமணம். ஒரே அங்கே என்னவா இருக்கும், ஒரு பக்கம் நாட்டிய இசைகளும் ஒரு பக்கம் திருவிழாக்களும் நடந்துகிட்டே இருக்குமா. அருமையான ஊர் நல்லூர். போயிட்டு வாங்க எல்லாரும். திருநல்லூர் இப்போ அச்சால்புரம் இல்லைன்னா அச்சாபுரம். அச்சாபுரம் எப்படி இருக்குமா, எப்போ பார்த்தாலும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. அதாவது கலை நிகழ்ச்சி, ஏதாவது சைவ சித்தாந்தம், திருமுறைகள், பன்னிரு திருமுறை விழா, முற்றோதல் விழா, இல்லைன்னா நால்வர் விழா, ஏதாவது பெரிய விழாக்களும் அது விழாக்களுடைய பாடல்கள் பாடுற சத்தமும் விழாக்கள் அடியார்கள் பாடுவதும் கைலாய வாத்திய இசையும் ஓசைக்கு பேர் போனது எல்லாமே திருவிழா ஓசை. நான் சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், வேலூர் பக்கத்தில் காங்கேயநல்லூர், நம்முடைய கிருபானந்த வாரியார் பிறந்த ஊர். அந்த ஊரை பற்றி ஒருத்தர் எனக்கு சொல்லும்போது சொன்னாங்க, நிறைய கோயில்கள் இருக்கு, எப்போ பார்த்தாலும் இந்த ஊரில் ஏதாவது ஒரு விழா நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த மாரியம்மன் விழா, காளியம்மன் விழா, ஏதோ ஒரு நிறைய கோயில் இருக்கிறதுனால ஒரு கோயிலுக்கும் அந்தந்த பகுதிக்காரங்க ஒரு விழா எடுக்கிறதுனால இந்த ஊரில் எப்போ பார்த்தாலும் விழா நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னாரு. பரவாயில்லையே, அதுவும் நல்லூர் தான் இல்லையா? பெருமான் அது காங்கேய நல்லூர்னு பேர், காங்கேஸ்வரர் அப்படின்னு சாமியோடைய பேர். சாமியோடைய கோயில் வாசல்லையே கடவுள் இல்லைன்னு சொன்னவனுடைய சிலையை பெருசா வச்சிருக்கிறான். ஸ்ரீரங்கத்தில் வச்சிருக்கிறத விட இன்னும் பெருசா வச்சிருக்கிறான். கோவில் வாசல், கோவில் செவத்திலேயே இருக்கு. நாம் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இவர்கள் வாழை ஆட்ட மாட்டார்கள். நட்ட கொற்றாரா நல்லூர் பெருமணத்து இட்டப்பட்டால் ஒத்திரால் எம்பிரான் நீரே. எம்பிரான் நீரே, இட்டப்பட்டால் ஒத்திரால்னா இப்ப இங்க மட்டும் இல்ல, எல்லா தலங்களிலும் இருக்கக்கூடிய பெருமானே. இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் இந்த தலத்தை விரும்பி இருக்கிறவனேன்னு 10 பாடல்ல சொல்றாரு. இதுல வந்து இந்த தலத்தை போலவே மற்ற தலங்களையும் விரும்பி இருப்பவனே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இதில் சேர்க்கிறார். அது ஏங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஆக இந்த ஊர்ல இங்க வழிபாடுகளும் இதுவும் தொடர்ந்து நடந்து கொண்டு எப்போதுமே வந்து இந்த தலம் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் என்பதை இதுல குறிப்பிடுகின்றார் பெருமான். அடுத்து மேகத்த கண்டன். இப்போ சிவபெருமானை, அதாவது பெருமாட்டியை பத்தி சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடி இவரை பில்டப் கொடுக்கிறார். மேகத்த கண்டன், அவனுடைய கண்டம் எப்படி இருக்குமா, மேகம் எப்படி, கருமேகம், சாதாரண ஒயிட் நம்ம மழை இல்லாத நாளில் பார்க்குறமே வெள்ளை மேகம், அது இல்லை. மழை வருவதற்கு கருத்தரித்த மேகம், கன்சீவ் ஆகிருக்கிற மேகம். மேகம் கன்சீவ் ஆகிறது எப்படி? மேகம் கன்சீவ் ஆகிறது சிவபெருமான் தான் ஆக்க முடியும். ஸோ மழை பொழிவதற்கு முன்னால் ஒயிட்டாக இருக்கிற மேகம் கருப்பாக இருக்கும். அந்த கருத்த மேகம் மேகத்த கண்டன், மேகத்தை போன்ற கருமையான நிறத்தை உடைய கண்டத்தை உடைய சிவபெருமான் மேகத்த கண்டன். என் தோழன், 8 தோள்களை உடையவன். என்னன்னா என் குணத்தான் சொல்றமே, அந்த 8 அதை குறிக்கும். என் தோழன் கிடையாது, 2 சொல்லினா போட்டதான் அது. தோழன் போட்டாக்க என்னுடைய தோழன் அர்த்தம். இது நேர் ஆப்போசிட். 8 தோள்களை உடையவன், வெண்ணீற்று உமை பாகத்தன். அம்பாளுடைய பெயரை அழகா இங்க குறிச்சிட்டார். வெண்ணீற்று உமையாள்னு பெயர் இவளுக்கு. அந்த வெண்ணீற்று உமையாளை பாகமாக கொண்டவன். பாய் புலித்தோளோடு பந்தித்த, புலித்தோலை அணிந்திருப்பான். நாகத்தன், நாகத்தை வச்சு நம்ம எல்லாரும் பெல்ட் போடுறோம் இல்லையா? பெல்ட் என்னென்ன பெல்ட் இருக்கு? I+, சாரி I+ இல்லை, டைட்டன்ல ஒரு இது இருக்கே, பிராண்டட் பெல்ட் எல்லாம் போடுறோம். இந்த பெல்ட் நல்லா இருக்கும், அந்த பெல்ட் நல்லா இருக்கும், பெல்ட்னா இந்த பிராண்டு தான் போடணும் அப்படிலாம் நம்ம போடுறோம். சிவபெருமானுடைய பெல்ட் என்ன? நாகம் தான் அவருக்கு பெல்ட். பாம்பை இறுக்கி நல்லா முடிச்சு போட்டு கட்டிட்டாருனாக்க அது அவர் கட்டியிருக்கிற ட்ரெஸ்ஸு கீழே இறங்காது. அப்படி பாய் புலி தோளோடு பந்தித்த நாகத்தன், நாகத்தை இடுப்பில் கட்டியிருக்கின்றவன். நல்லூர் பெருமணத்தான் நல்ல போகத்தன். சைவ சித்தாந்தத்தை ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கிறார் சாமி, ரொம்ப கவனிச்சு கேளுங்க. நல்லூர் பெருமணத்தான் ஆகிய இந்த சிவபெருமான் நல்ல போகத்தன். தனுகரண புவன போகம்னு சொல்றமே, போகம் என்பது உலக பொருள்களை அனுபவிப்பதற்காக. அதுதான், அதனாலதான் கூட்டி வைக்கிறார். வெறுமனே இது நீர், அது நிலம், இது நெருப்பு,
இது காற்று, இது ஆகாயம்னா அதை வச்சு சாப்பாடு எப்படி சாப்பிட்றது? அதை சமைக்கிற ஒரு பொருளாக சாப்பிடுறதுக்கு பசியாற்றுகிற நிலைக்கு அதை கொண்டு வர்றாரு சிவபெருமான். எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. அதுக்காக அரிசியை படைக்கிறார், அரிசிக்காக நெல்லை படைக்கிறார், நெல்லுக்காக நிலத்தை படைக்கிறார், நிலத்துக்காக நீரை படைக்கிறார், இவ்வளவு படைக்கிறார். சாப்பிடணும் அப்படிங்கிறது உள்ள உணவு போக வேண்டும். அது சப்பாத்தியா இருந்தாலும், தோசையா இருந்தாலும், பரோட்டாவா இருந்தாலும், இது ஆகிறதுக்கு வெறும் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு பஞ்சபூதங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பையன் கஷ்டப்படுவான் சாப்பாட்டுக்கு. சரி, உணவுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் படைக்கிறார். அதுக்கப்புறம் வேற என்ன, அவனுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும், சினிமா வேணும், ஐபிஎல் வேணும், அதெல்லாம் படைக்கிறார். கூட வேண்டும், அதுக்கு உண்டான ஆசையையும் கொடுக்கிறாரு, அதுக்கு உண்டான அமைப்பையும் கொடுக்கிறார். அன்பு செலுத்த வேண்டும், பிள்ளைகள் வேண்டும், அதையும் கொடுக்கிறார். படிப்பு வேண்டும் கொடுக்கிறார், பட்டம் வேண்டும் கொடுக்கிறார், செல்வம் வேண்டும் கொடுக்கிறார். இதெல்லாம் இருந்தாதான் இந்த உயிர் அது உள்ள மூழ்கி அப்புறமா இது நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கும். ஆக சிவபெருமான் போகத்தன். போகத்தன்னா யாரு? அவருக்கு போகம் கிடையாது. அவரு நான் சொன்னதெல்லாம் அவருக்காகவா பண்றாரு? வெறும் பஞ்சபூதம் இருந்தா சிவபெருமானுக்கு சாப்பாடு கிடைக்காது, அதனால அதை சப்பாத்தி பரோட்டாவா மாற்றணும், அதுக்காக அதுக்கு ஒரு நெல் கொடுக்கணும், அதுக்கு ஒரு உளுந்து கொடுக்கணும், அதுக்கு ஒரு பருப்பு கொடுக்கணும், அப்படியே அதெல்லாம் அவருக்கா? உங்களுக்கும் எனக்கும் தான், வேற யாருக்கு? நாம் போகத்தில் இருக்க வேண்டும், நாம் போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவன் ஒன்றாயும் உடனாயும் போகமாகவே அவன் இருக்கின்றான். சிவபெருமானுக்கு தெரியாம நாங்க கணவன் மனைவி இருக்கிறோம், சாமி ரூமுக்கு போறதில்ல, இந்த ரூம் பெட்ரூம்ல இருக்கிறோன்னா சிவபெருமானுக்கு தெரியாம என்ன நடக்கும்? அவன் முற்றுணரும். அவனுக்கு தெரியாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. அவன் இல்லை என்றால் ஆணும் பெண்ணும் கூடுகின்ற உறவில் இன்பம் வராது, அவன் தான் இன்பம். ஆக எல்லாமே சிவபெருமான். சிவத்தை தவிர ஒண்ணுமே எதுவுமே இல்லை. நம்ம இருக்கிறதும் அவனாலங்கும் போதே செயல்படுறது அப்புறம் அவனால எல்லாமே எப்படி நம்ம செயல்பட முடியும்? ஆகையால் இவன் போகத்தன், யோகத்தையே புரிந்தானே. போகம் யோகம். உங்களை கேட்கிறேனா, நீங்க போகரா யோகரா? சித்தர்கள்ல போகர்னு ஒரு சித்தர் இருக்காரு. போகர். போகர் எங்க இருக்காரு? பழனியில இருக்காருன்னு நினைக்கிறேன். போகர். போகர்கிட்ட ஒரு நாள் கேட்டான், சாமி இப்போ எல்லாரும் அப்படியே முருகப்பெருமான் வந்து மனதில் உட்காருவாருன்னு சொல்றாங்களே, என் மனதில் எப்போ உட்காருவாருன்னு கேட்டேன். உட்காருவாரு, அவர் இப்பவே உட்கார்றதுக்கு ரெடியாக தான் இருக்காரு, சுத்தமா இருக்கா சொல்லு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆச்சு. போய் சுத்தமா இருக்குதான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. போகர் சந்நிதிக்கு போயிட்டு வாங்க, முருகனை பார்க்காட்டியும் பரவாயில்ல, போகர் சந்நிதியில் போனால் முருகன் சொல்ல வேண்டியதை போகர் மூலமாக நமக்கு சொல்வார். போகத்தன் யோகத்தையே புரிந்தானே. ஆக நீங்க போகரா யோகரா? போகத்தில் இருக்கிற வரைக்கும் யோகம் வராது, போகத்தை விட்டாதான் யோகம் வரும். ஆசை அருமின் ஆசை அருமின். எல்லாத்தையும் சிவத்தோட சேர்க்கணும். என்ன ஆசைப்படுறோம்? இன்னைக்கு நமக்கு என்ன ஆசை? நல்ல டீ சாப்பிட்டா பரவாயில்லன்னு ஆசையா இருக்கு. பரவாயில்ல, அதுக்கு நல்ல நமச்சிவாயத்தை சொல்லலாமே, ராகத்தோட சொல்லலாமே. நமச்சிவாயவே நமச்சிவாயவே நம சிவாயவே நம நம சிவாயவே சிவ சிவ நமாயவே சிவாய சிவாய நம சிவாய நம நம சிவாய நம சிவாய சிவாய நம. இதுதான் வேணும் நமக்கு. டீ காஃபி எல்லாம் கொஞ்ச நேரத்துல ஒண்ணு கேஸா போயிடும், இல்லைன்னா நீரா போயிடும், இல்லைன்னா சாலிடா போயிடும். பாத்ரூம் போகணும். நமச்சிவாய சொன்னா பாத்ரூம் போக வேண்டியதில்லை, நமக்கு பாத்ரூமே தேவையில்லை. நமக்கு மலம் கழிக்கிறதுக்கு தானே பாத்ரூம். சொல்ல சொல்ல மலம் அதுவே கழிந்து விடும். ஆக சிவபெருமான் போகத்தனா யோகத்தனா தனு கரண புவன போகத்தை நமக்கு அருளினான். இந்த உயிர்கள் அந்த போகத்தை அனுபவித்து போகம் இல்லை யோகம்தான் சரியான முறை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை கொடுக்கிறார் அவர். யோகம் என்பது திருவடி பேரை குறிக்கும். ஆக போகத்தை நமக்கு தனு கரண புவன போகம்னு போகத்தையும் கொடுக்கிறவனும் அவன்தான். யோகம் என்கின்ற திருவடி பேரு, வீடு பேரு, முத்தியை கொடுக்கின்றவனும் ஒரே பெருமான் தான். இவன் எப்படி அதை கொடுக்க முடியும், அவன் எப்படி இதை கொடுக்க முடியும்? அப்படி கிடையாது. எல்லாமே அவனுக்குள்ள தானே இருக்கு. இரவையும் அவன் தான் கொடுப்பான், பகலையும் அவன் தான் கொடுப்பான். வெறும் பகலாவே கொடுத்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, இனிமே அடிக்கிற வெயில்ல எப்படா இது சாயங்காலம் வரும் அப்படின்னு இருக்கு. நான் எங்க கிராமத்துல இருந்து கந்தர்வக்கோட்டை ஆலயத்துக்கு போவேன். காலையில போயிட்டு வரணும்னா அவ்வளோ வெயில் வந்துடுது. அதனால இப்போ இந்த வெயில் காலத்துல காலையில கும்பிடலைன்னா பரவாயில்ல, சாயங்காலம் போய்க்குவோம் அப்படின்னு சொல்லி சாயங்காலம் போறேன். இந்த இரவு இல்லை என்றால் பகலாவே இருந்தால்
உயிர்கள் நிலைத்து வாழ முடியாது. முழு இரவாவே இருந்தாலும் வாழ முடியாது. ஆக இரவாகவும் இருக்கின்றான், பகலாகவும் இருக்கின்றான். எதுக்காக இருக்கின்றான்? பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? இந்த உயிர்கள் எல்லாம் வீடு பேர் அடைய வேண்டும் என்பதற்காக இருக்கின்றான். தக்கிருந்தீர் அன்று தக்கு இருந்தீர் அன்று தாளால் அரக்கனை உக்கிருந்து ஒல்க. அதெல்லாம் நம்ம பொருள் பிரிச்சு படித்தோம் அப்படின்னாக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அன்னைக்கு அந்த கைலை மலையை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்த அந்த அரக்கனாகிய ராவணனை என்ன பண்ணாரு? உக்கிருந்து ஒல்க, அவனுக்கு அப்படியே உடம்பு நடுங்கி நசுங்கி போகிற மாதிரி உயர்வரை கீழிட்டு அந்த கைலை மலையின் காலை ஆக்சுவலாக அவர் பண்ணது இப்படிதான் பண்ணார். அதுலேயே இவன் இந்த மலையை தூக்கி அவன் தலையில வச்சா எப்படி இருக்குமோ, நம்ம தலையில மலையை வச்சா அதுக்கப்புறம் நம்ம என்ன 6 அடி உயரத்துல அப்படியே இருப்போமா? சும்மா சீலிங் இடிஞ்சு விழுந்தாலே நம்ம 1/2 அடி குறைஞ்சி போயிடுவோம். ஆக பெருமான் அந்த கைலை மலையின் கீழே அவனை அழுத்தி, பெரிய ராவணா 10 தலை உடையவன், 10 தோள்கள் உடையவன், அவனை யாராலையும் அழிக்க முடியாது, இதெல்லாம் மற்ற கடவுள்கிட்ட மற்ற தெய்வங்கள்கிட்ட தான் இப்படி பேச முடியுமே தவிர சிவபெருமான்ட்ட அப்படி கிடையாது. சிவபெருமான் என்ன பண்ணாரு? அப்படி பண்ணார் அப்படின்னாரு. நீ எப்படி பண்ணாரு? சிரிச்சுக்கிட்டே பண்ற. ஒரு அசுரன் கிட்ட, உலகத்திலே பெரிய அசுரன் அரக்கன் கிட்ட அவன் பண்ற பாவம் பெரிய பாவம். கைலை மலையே டமால் நான் பேத்து எடுத்துடுறேன். இப்ப ஜேசிபியை வச்சு கோயில்லாம் இடிக்கிறானுங்களே, அது போல கைலை மலையை இடிச்சு எடுத்துட்டு போயிடுறான். அவன் ஆர்வம் எதுக்காக செஞ்சான்றதை அப்புறம் பார்க்கலாம். செஞ்ச செயல் கைலை மலையை கட்டி உடைச்சு இழுத்து எடுத்துட்டு போறேன்னு சொல்றான். அவனுக்கு என்ன பண்ணணும்? இவர் போரிடணும். இவரை போரிடுவர். இவர் நகுதல் பண்ணாலே போர் முடிஞ்சு போயிடும். சிரிக்கிறார் சாமி, சிரிச்சுக்கிட்டே விரல்ல அழுத்துறார். அவன் சுவாகாவாயிடும். அப்புறமா திருமுறைகள் பாட ஆரம்பிக்கான். சாமியை பாடி ராகத்தோட பாடின உடனே முன்னாடி எப்படி வந்தியோ அதை விட அதிகமான வலிமையும், அதை விட அதிகமான பேரும் புகழும், அதை விட அதிகமான ஆயுதத்தையும், அதை விட அதிக ஒரு ரெகக்னைசேஷன் சர்டிபிகேட்டு பட்டமும், சைவ சித்தாந்த சுடர் என்ற பட்டமும் வழங்கி வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி அருள் செய்கிறார். மிதிச்சு அடக்குறாரு. ஏன்? நான் மலையை எடுக்கிறேன்னு சொன்னதுனால அடக்குறார். சிவமே அப்படின்னு சொன்னதுனால அருள்கிறார். அடக்குபவனும் அவனே, அருளுபவனும் அவனே. நான் சொன்னா அடக்குவார். என்னை அடக்க முடியாது அவரு அப்படின்னு நினைச்சுக்காது. உங்க ஊர்ல கோவில வேணா நீங்க அங்க போயிட்டு எனக்கு தலையில வரிசை கட்டுங்க, பரிவாரம் கட்டுங்க, எங்க ஆளுங்களுக்கெல்லாம் முதல்ல தீபாராதனை காமிங்க, அப்புறமா அங்கே நிற்கிறவங்களுக்கெல்லாம் காமிங்க. அங்கே நிற்கிறவங்கலாம் என்ன ஆடு மாடுகளா? நீ கொடுத்த 1000 ரூபாய்க்கு உங்க என்ன சொல்லுவாங்க? அது இன்னைக்கு எங்களுடைய மண்டகப்படி தான். மண்டகப்படி மண்டையில சுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? உன் தலையை இன்னும் பெருசாக்கியாச்சு, சிவபெருமானை நீ அடையவே முடியாது சத்தியம் அப்படின்னு அவன் முன்னாடியே சத்தியம் பண்றதுக்கு பேர் தான் தலையில துணி கட்டுறது. ஐயா திருவாரூர்ல ஜெயராமன் ஒரு ஐயா இருக்காங்க. அவர் தலையில யாராவது பரிவாரம் கட்டிப்பார். போட்டோ கூட நிற்க மாட்டாங்க. ஒரு போட்டோவும் நம்மையே வினையில் ஆழ்த்தி விடும் சொல்லுவாங்க. 20 வருஷமா பழகியிருக்கேன், அவரோட ஒரு போட்டோ எடுத்தது. அவர் செய்யற பணி வேற யாரும் செய்ய முடியாது. வாழும் நாயன்மார்னு சொல்லலாம். சென்னையிலேருந்து வருவான், கோவில் பூட்டி இருந்ததாலும் கவலைப்பட மாட்டான். அவரை பார்த்துட்டு திரும்ப சென்னைக்கு போயிடும். யாகேச பெருமானை பார்க்காவிட்டாலும், புற்றீசரை பார்க்காவிட்டாலும் ஜெயராமனை பார்த்து விட்டு போய்விடலாம். ஜெயராமனை பார்த்தா தியாகராசரை பார்த்த மாதிரி. ஆனால் ஃபோட்டோவில் வரமாட்டார், அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரமாட்டார், யூடியூப்பில் கூட வரமாட்டார். சரி, அப்படிப்பட்ட அன்று தாளால் அரக்கனை உக்கிருந்து ஒல்க உயர்வரை கீழ் இட்டு நக்கிருந்தீர், நல்ல அமுக்கினீர். இன்று நல்லூர் பெருமணம் புக்கிருந்தீர். அப்படிப்பட்ட அவனை அமுக்கி அருள் செய்த அப்படிப்பட்ட பெருமான் இன்று நல்லூரில் இருந்து எல்லோருக்கும் அருள் செய்கின்றீரே. எமை போக்க அருளிரே. அதாவது எமைனா என்ன? எமைனா எங்களை. திருஞான சம்பந்தர் எங்களைன்னு சொல்றது யாரு? எங்களைனா என்னோட சேர்ந்த அடியார்களைன்னு அர்த்தம். எம்மை தீண்டுவீராகின் திருநீலகண்டம் அப்படின்னு திருநீலகண்ட நாயனாருக்கு அவங்களுடைய மனைவி சொன்னாங்கல்ல. என்னை தீண்டுவீராயின் அப்படின்னு சொல்லியிருந்தா சரி போடின்னு விட்டுருப்பார். ஏதோ போனா போகுதுன்னு திரும்ப வந்தேன், நான் அங்கேயே தங்கிக்கிறேன்னு போயிருப்பேன். எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா ஒரு சத்தியத்துல எல்லா பொண்ணுங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டாங்க. அதனால அவருக்கு வேற எங்கேயும் போக்கிடம் இல்லை.
பேசாம இருந்துட்டார். இளமை முடிகிற வரைக்கும் பேசாம இருந்தார் அவர். அதுபோல இங்கே ஞானசம்பந்த பெருமான் அதே அதே வார்த்தையை இங்கே அந்த சொல்லாட்சி என்று சொல்லுவார்கள். புக்கிருந்தீர் நல்லூர் பெருமணத்தில் புக்கிருந்தீர் எமை போக்கருளீரே. எமக்கு உன்னுடைய திருவடியை அடைவதற்கு வீடு பேரை அடைவதற்கு அருள் செய்கின்றவரே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் சேர்த்துன்னு சொல்ற. எமைன்னு சொல்ற. இதுலயே இங்கே சூசகமா சொல்லிட்டார். நீ திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் வீடு பேரு அப்படிங்கிறத அங்கேயே சொல்லிட்டார். எமை போக்கருளீரே, என்னை போக்கருளீரே, என்னையும் என் புது மனைவியையும் போக்கருளீரே அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். எமை போக்கருளீரே, அங்க பூக்கட்ட வந்தவங்கள்ல இருந்து இலையெடுக்க வந்தவங்கள்ல இருந்து எல்லாருக்கும் போக்கருளினான் அந்த நல்லூர் பெருமான். ஏழும் தன் தாமரையானும், செந்தாமரையில் வீற்றிருக்கின்றவனும், இயல்புடை மாலும், இது 9வது பாடல்ல எப்போதுமே பிரம்மா விஷ்ணுவை பத்தி பேசுவாரு. மாலும் தம் மாண்பு அறிகின்றனர். உன்னுடைய பெருமை அவங்களுக்கு தெரியாது, உன்னுடைய அடி முடி அவங்களுக்கு தெரியாது, உன்னுடைய பெருமை அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட முட்டாள்கள் அவங்க 2 பேரும். மாமரை நாளும் தம் பாட்டென்பர். அந்த முட்டாள்கள் என்ன சொல்லுவானுங்க, எல்லா மறைகளும் 4 வேதங்களும் எல்லாம் நான் தான் எழுதுனேன்னு சொல்லுவான். 4 வேதங்களை யார் எழுத முடியும்? பிரம்மா எழுத முடியுமா? பிரம்மா 24 தத்துவங்களுக்கு மேல போக முடியாது, ஆட்சி செய்ய முடியாது. 24 தத்துவத்துக்குள்ள அவருடைய ஆட்சி. அவர் சொல்றது இந்த வட்டத்தலைவர், இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த காவல் நிலைய எல்லைன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. காவல் எல்லைன்னு ஒன்று இருக்கு. காவல் எல்லை, ரெவென்யூ எல்லை அப்படின்னு பல எல்லை இருக்கு. காவல் எல்லையில ஒரு 1.5 அடி தள்ளி ஒரு பணம் கிடந்தாலும் இங்க இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் நோட்ஸ்ல கூட எழுதிட்டு வரக்கூடாது. போட்டா இவரை ஜெயில போட்டுருவான். அவ்வளவுதான் உனக்கு அதிகாரம். அப்படி இந்த 24 தத்துவங்களில் அசுத்த மாயாகிய பிரகிருதி தத்துவங்களில் இருக்கின்ற சகலர்களை மேய்க்கிறதுக்கு, இந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு தான் இவர்களுக்கு அதிகாரமே தவிர அதுக்கு மேல இருக்கிறவங்களை மேய்க்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆக நம்மளை விட பெரிய ஆளா இவங்க இருக்கலாம், ஆனா பெருமானுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எடுபிடிகள் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கணும். தம் பாட்டென்பர் நல்லூர் பெருமணம் போலும் தம் கோயில். அதுவும் அந்த கோயிலே எங்க கோயில் தான் சொல்லுவானுங்க முட்டா பசங்க. எங்களால தான் அந்த கோயிலுக்கு பெருமைன்னு கூட சொல்லுவானுங்க. எது உண்மைன்னு தெரியாம மாயையின் முதல் அடையாளம் இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும். நான் தான் காக்குறேன், நான் தான் படைக்கிறேன், நான் தான் காக்குறேன், நான் தான் படைக்கிறேன். நீ ஏன் எப்படிடா படைக்க முடியும்? நீயா படைச்சா எல்லாத்தையுமே குதிரையா படைச்சிடலாம், மான்குட்டியா படைக்கலாம், எல்லாரையுமே அறிவாளியா படைக்கலாம், முனைவரா படைச்சிடலாம். நீ ஏன் எப்படி படைப்ப? சொல்றபடி படைப்ப. சொல்றவன் எப்படி சொல்லுவான்? வினைகள் படி சொல்லுவான். அவன் சொல்றதை நீ செய்வ. ஃபேனை போட்டா ஃபேன் ஓடுது, லைட்டை போட்டா லைட் ஓடுது, யூடியூப் ஆன் பண்ணா யூடியூப், ஆஃப் பண்ணா ஆஃப் ஆயிடுது. இங்க எண்டு ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்கு, அது அழுத்துனா நின்று போயிடுது. அத்தாரிட்டி இங்க இருக்கு, அது போல அத்தாரிட்டி அங்க இருக்கு. நம்ம யாரை கும்பிடணும், யாரை கும்பிட்டு டயத்தை வீணாக்க கூடாது அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கும். இன்னொரு 1000 வருஷம் நம்ம வாழ போறோம் அப்படின்னாக்க எல்லா நாய்களையும் இந்த நாய், நம்ம கருப்பு நாயை ஒரு வருஷம் கும்பிடலாம், சிவப்பு நாயை ஒரு வருஷம் கும்பிடலாம். நமக்குன்னு இருக்க போறதே இன்னொரு 50 வருஷம் அதிகபட்சம். இது சிவத்தை தெரியாம இருந்துட்டா பரவாயில்ல, சிவத்தை தெரிஞ்சிருச்சு. சிவத்தை தெரிஞ்சிருச்சு, திருமுறைகள் தெரிஞ்சிருச்சு, பதிப்பசு பாசம் தெரிஞ்சிருச்சு. இன்னும் 50 வருஷம் தான் நம்ம இருக்க போறோம். அப்படிங்கும்போது அந்த நேரத்தை வீணாக்க முடியுமா? மிகவோர் காலம் இனி இல்லை. அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவுது அடையாமே. ஆதர் அமனோடு சாக்கியர் தான் சொல்லும். ஆதர் அமன், அறிவில்லாத அமன், அமணர்கள். சாக்கியர், அவன் கடவுளே இல்லைன்னு சொல்றான். இவனாவது வேற கடவுள் சொல்றான், இன்னொருத்தன் கடவுளே இல்லைன்னு சொல்றான். சாக்கியர் தான் சொல்லும் பேதமை கேட்டு பிணக்குருவீர். இந்த முட்டா பசங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க புத்தி மாறி போயிடாதீங்க. அவனுக்கே அறிவு கிடையாது, உயிரே இல்லை என் உடம்புலன்னு ஒருத்தன் சொல்றான், அவன் நடத்துற பாடத்தை 2 மணி நேரம் கேட்குறீங்க நீங்க அப்படின்னு சொல்றார். ஆதர் அமனோடு சாக்கியர் தான் சொல்லும் பேதமை கேட்டு பிணக்குருவீர். உங்களுக்கும் குழப்பி, அவனும் குழம்பி இருக்கான், அவனுக்கு அறிவு இல்லை, உங்களுக்கு இருக்கிற அறிவையும் இல்லாம பண்ணிடும். ஏற்கனவே மறைக்கப்பட்டிருக்கிற அறிவை தெளிவுபடுத்துறதுக்கு தான் நம்ம பிறவியே எடுத்திருக்கிறோம். இந்த நாய்கள்கிட்ட போய் மாட்டினோம் என்றால் இருக்கின்ற அறிவையும் மறைத்து விடுவார்கள். இவர்கள் ஆணவ மலத்தை விட கொடுமையானவர்கள் இவர்கள். நான் சொல்லல, திருஞான சம்பந்த பெருமான். அமனோடு சாக்கியர் தான் சொல்லும் பேதமை கேட்டு பிணக்குருவீர். ஃபுல் ஸ்டாப் அங்க போட்டுக்கணும். பிணக்குருவீர் வம்மிங் அப்படின்னு பாடல்ல இருந்தாலும் பிணக்குருவீர் வம்மிங் நாதனை நல்லூர் பெருமணம் மேவிய வேதன தாழ் தொழ வீடு எளிதாமே.
வேதங்களின் பொருளாகிய வீடு எளிதாமே. எல்லாமே மந்திர வார்த்தைகளா? முன்னாடி ஒரு வார்த்தையில் என்ன சொல்லியிருந்தாரு? எமை போக்கருளீரே, எங்களுக்கெல்லாம் வீடு பேர் கொடுப்பீரே அப்படின்னு சொன்னார் இந்த பதிகத்தில். என்ன ஆக போகுது? இந்த பாட்டு முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே வீடு பேர் ஆயிடுப்பு. அதை சூசகமா அங்க சொன்னார். இங்க ஒரு சூசகம் வைக்கிறார் பாருங்க. நல்லூர் பெருமணம் மேவிய வேதன, மேவிய வேதன, வேதங்களின் பொருளாகிய ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் ஆகிய 4 வேதங்களின் கருப்பொருளாகிய மெய்ப்பொருளாகிய நாதனாகிய நமச்சிவாயமாகிய உன் தாழ் தொழ வீடு எளிதாமே. இந்த வீடு பேரு என்பது ரொம்ப 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 எளிதாமே. எங்கேயாவது ஒரு இடத்துல விரதம் இருக்க சொல்லியிருக்காரா? எங்கேயாவது ஒரு இடத்துல அழகு குத்திக்க சொல்லியிருக்காரா? எங்கேயாவது ஒரு இடத்துல சட்டையை கழட்டிட்டு ரோட்ல போங்கன்னு சொல்லியிருக்காரா? எங்கேயாவது ஒரு இடத்துல முடிய பிச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்காரா? எங்கேயாவது ஒரு இடத்துல பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரா? 14 தேங்காயை வச்சு, பட்டு புடவை ஒன்று வச்சு, தங்க செயின் ஒன்று, அவர் பண்றவருக்கு ஒரு தங்க செயினும் தங்க மோதிரமும் அவருக்கு வச்சு, சாமிக்கு இல்லை அவருக்கு வச்சு, அவர் மனைவிக்கு என்ன புடவை பிடிக்கும், இப்போ இந்த மாதம் என்ன புடவை கட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை சிவாச்சாரியார் எழுதி கொடுத்துருவார். நல்லா பச்சையில் அம்பாளுக்கு அதான் பிடிக்கும். பச்சையில் டைமண்டாக போட்ட பட்டு புடவை காஞ்சிபுரத்தில் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் அம்பாளுக்கு சரியாக, உங்கள் பரிகாரத்துக்கு அதுதான் பொருந்தும். அவர் வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் உங்கள் பரிகார லிஸ்ட்டில் போட்டு விட்டுருவார். 16 தேங்காய் போட்டிருப்பார். ஒரு தேங்காயை உடைச்சிருப்பாரு, அதையும் எடுத்துக்கிட்டு போயிடுவார். 15 உடைக்காமலே எடுத்துகிட்டு போய் போகிற வழியில் கடையில் விற்றுட்டு போயிடுவார். அங்கே இவருக்குன்னு ஒரு 4-5 ஏஜென்ட் இருக்கான். இவர் கொண்டு வர்ற விபூதியெல்லாம் வாங்கி விற்கிறவன் ஒருத்தர் இருக்கான், எண்ணெய் பாக்கெட் விற்கிறவன் ஒருத்தர் இருக்கான், தேங்காய் வாங்குறவன் ஒருத்தர் இருக்கான். இவர் பெரிய ஒரு ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி. இவர் இப்படி போய் பரிகாரத்தில் மாட்டிக்கிட்டு முடிக்காதீங்க. பரிகாரம் செய்ய வேண்டி எங்கேயும் சொல்லவில்லை. பரிகாரம் நமக்கு திருமுறைகளை படிப்பது, கேட்பது, ஓதுவதும் ஓதுவித்தலும், கேட்பதும் கேட்பித்தலும், சிந்தித்தலும் தானே தவிர வேற எந்த பரிகாரமும் நமக்கு தேவையில்லை. பண்ணாதீங்க. திருமுறைகளுக்கு எதிராக நடக்கிறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறமா எந்த கோயிலில் பரிகாரம் பண்ணலாம்? திருமுறைகளை படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரணும். அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? கடவுளே, எப்படி தோணுதோ அப்படி படிங்க. இப்போ அன்பழகன் ஐயா அருமையாக பாடுவாங்க, எனக்கு அருமையாக பாட வராது. எப்படியோ கழுத கத்துற மாதிரியாவது நம்ம பாடிட்டு போகிறோமே, அது போதும். நான் என்னைய நல்லா பாட வச்சு கேட்கணும் அப்படின்னா எனக்கு நல்லா பாடுற ஞானத்தையே அவன் கொடுத்துட்டு போகிறான். இவன் இப்படி பாடினாலே போகிறோம், இவனுக்கு பாட்டை விட பொருள் தான் முக்கியம் அப்படின்னா எனக்கு பொருள் அறிவை கொடுத்துட்டு ராக அறிவை குறைச்சி வச்சிருக்கிறாரு. பரவாயில்ல, போயிட்டு போகுது. என்னப்போ எது கொடுக்குறாரோ அதை நம்ம ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். சரி, வீடு எளிதாமே. எந்த ஒரு சமயத்திலும் வீடு எளிது என்று சொல்லுவதே இல்லை, சைவ சமயத்தை தவிர. இந்த சமயங்களிலெல்லாம் வீடு பேறு என்பது இல்லை என்று சொல்லுவாங்க. பெண்களுக்கு இல்லை, ஆண்களுக்கு ஊசி மேலே நிற்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே எங்கேயுமே ஊசி மேலே நிற்க சொல்லவே இல்லை. நம்ம ஒத்த காலிலே நிற்க சொல்லலாம், அப்புறம் எங்க ஊசி மேலே நிற்கிறது? வீடு எளிதாமே, வேதனை தாழ்தொல வீடு எளிதாமே, ரொம்ப எளிதாகிவிடும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இங்க ஒரு சூசகம் ஒன்று வைக்கிறாரு. என்ன சொல்றாரு? வேதனை தாழ்தொல, வேதங்களின் சாராம்சமாகிய நமச்சிவாயத்தின் அப்படிங்கிற வார்த்தையை இங்க வச்சிருக்கிறாரு. அதை வச்சு என்ன பண்ண போறாருன்றதை நான் அடுத்து சொல்றேன். இந்த பாட்டை முடிச்சிருவோம். வேதனை தாழ்தொல வீடு எளிதாமே. இப்போ இந்த பதிகத்துல கடைசியா வர 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 எங்க கொண்டு வந்துட்டாரு? அவரே வீடு பேர் அடைய போறார். ஆக நமக்கு வீடு பேற்றுக்கு கூட்டி செல்கின்றார் பெருமான். போகங்கள் எல்லாம் கொடுத்து, ஆடல் பாடல் எல்லாம் கொடுத்து, ஆடுறா ராஜா ஆடுறா, அனுபவி ராஜா அனுபவி, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியா இந்த பிறவி கொடுத்தது வீடு பேருக்காக கொடுத்தது. இது தெரியாம, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஃப்ளைட்ல பைலட் இருக்கார், ஃப்ளைட்டை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த மாதிரி ஓட்டுறது இல்லை, வேற மாதிரி ஓட்டுவார், கியர் பாக்ஸ் மாதிரி ஓட்டுவார். அவர் ஃப்ளைட் ஓட்டுறார். இவர் எந்த ஊருக்கு போகணும்னு தெரியாம ஓட்டிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா அவர் புத்திசாலியா முட்டாளா? அவரை நம்பி பின்னாடி ஒரு 300 பேர் இருக்கானே, அவனும் புத்திசாலியா முட்டாளா? போயிட்டு ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ணி மேலே பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. 10,000 ஃபீட் போயிட்டார் மேலே. 10,000 அடிகளுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கே போகணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒன்றும் தெரியலை, இல்லைன்னா குழப்பமா இருக்கு. அப்படின்னா என்ன ஆகும் பயணம்? கடல்ல ஒரு ஷிப்ல மாலுமி கேப்டன் இருக்காரு.
அந்த கப்பலின் மாலுமிக்கு கப்பலை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எங்க போகணும்னு தெரியல அப்படின்னா எப்படி இருக்கும் கப்பல் பயணம்? அட ஒன்றும் வேண்டாம், நம்ம பஸ்ல டிரைவர் இருக்காரு, பஸ்ல ஏறி உட்காந்துட்டோம், அவரு எந்த ஊருக்கு போறதுன்னு தெரியாமலே பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா என்ன ஆகும் நம்ம பயணம்? எங்க கொண்டு போய் சேர்ப்பாரு நம்மளை? பெரிய ஊர்ல கொண்டு போய் சேர்த்துருவாரு. அதனால நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பாவம் செஞ்சிருந்தாலும் கடைசியா நமச்சிவாய சொன்னதுக்காக நம்மளை முத்திக்கு அனுப்பிடுவார் சிவபெருமான். அட்லீஸ்ட் ஒரு சாலோபத்திலேயாவது போய் நீ வழிபாடு பண்ணிக்கிட்டு இரு அப்படின்னு கொடுத்துருவார், கன்செஷன் போட்டு கொடுத்துருவார். அதனால எப்போதும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்போ என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. 10 மாடியிலேருந்து விழுகிறவன் எழுந்திரிச்சு நடந்து போயிடுறான், பாத்ரூமில் விழுந்தவன் செத்து போயிடுறான், தூங்கினவன் காலையில் எழுந்திரிக்க மாட்டேங்கிறான், சூசைட் பண்ணிக்கிறதுக்கு மருந்து சாப்பிட்டவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் மருந்தை வாமிட் பண்ண வச்சு பழைக்க வச்சிடறான். ஆக சாக முடிவு எடுத்தவன் சாகலை, சாக வேண்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தவன் செத்து போயிட்டான். ஆக நமக்கு வாழ்வு எப்போ முடியும்னு நமக்கு தெரியாது. ஆக எப்போதுமே இந்த நமச்சிவாயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஒருவேளை நம்ம வாழ்க்கை முடியும் போது கடைசியாக நாம் சொன்னது நமச்சிவாயமாக இருந்தால் அடுத்த பிறவியில் சிவாய நமவாகவே பிறப்போம். கருவாய் கிடந்துன் கடலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உன்றன் நாமும் பயின்றேன் உனதருளால் திருவாய் மலர சிவாய நம என்று நீரணிந்தேன். பிறக்கும் போதே அந்த பிள்ளை ஞானசம்பந்தர் மாதிரி அந்த பிள்ளைகிட்ட பால் எடுத்து கொடுத்து விளையாட்டத்துக்கு பொம்மையை கொடுத்தா அது திருநீரை எடுத்து இப்படி தடவிக்கும். கடைசியா அது சொன்னது நமச்சிவாய சொன்னது, உயிர் போகும்போது சொன்னது நமச்சிவாய. அதனால நமக்கு எப்போ உயிர் போகும்னு தெரியாது. அதனால புத்திசாலியா இருந்தா எப்போதும் நமச்சிவாய சிவாய நம்ம சொல்லிக்கிட்டே இருங்க. எப்போ போனாலும் போயிட்டு போகுது, அப்போ போனா நல்லதுதான் நினைச்சுக்க. அது சொல்லாத நேரத்துல போயிடுச்சுன்னா சொல்ற நேரத்துல போகணும்னு சாமிகிட்ட வேண்டிக்க. கடைசியாக நான் செய்த காரியம் உன் பெயரை சொன்னதாக இருக்க வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சிவ சிவ சிவாய சிவ சி சிவ நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஏதோ ஒன்று. கடைசி என்னுடைய மூச்சு நான் விடும்போது நான் செய்த செயல் உன்னுடைய பெயரை நினைவிலையோ வாயிலையோ இங்கேயோ வைத்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை இப்பத்திலேருந்தே வச்சுக்கிட்டு வாங்க. நீங்க அவர் சொல்லாத நேரத்துல உங்களுக்கு உயிர் போகாது, சொல்ற நேரத்துல தான் போகும். கேட்பாருக்கு கேட்பன கொடுக்கிறவன் பெருமான். சரி, நறும்பொழு வேதனை தாழ்தொலை வீடு எளிதாமை. இதனால தெரிஞ்சுக்கங்க, முக்கியமான வார்த்தைகளை தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. வீடு பேற்று பதிகம் கடைசியா அந்த வீடு எளிதாமைன்னு சொல்றாரு. நிறைய பாடல்கள் முன்னாடி இருக்கு, சிவகதியை அடைவதற்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இங்க ரொம்ப தெளிவாக வீடு எளிதாக அடையலாம். ஏன்னா அவர் இப்ப ரொம்ப எளிதாக அடைய போறாரு. அவரே நான் வீடு பேர் வேணும்னு கேட்கல, பெருமானே வந்து சொல்றாரு உங்க எல்லாருக்கும், உனக்கு இல்லை எல்லாருக்கும் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. ஏன் இதை பெருமான் தேடி வந்து கொடுக்குறாரு? முதல் வார்த்தை அவர் சொன்னது இந்த அம்மி மிதிக்கிறது அருந்ததி பார்க்கறது வேண்டாம் அப்படின்ன உடனே அப்ப முத்தி தான் உனக்கு. அதை அம்மியை மிதிச்சு அருந்ததியை பார்க்காத அருந்ததியை பார்த்ததா போய் சொல்லி அருந்ததி தெரியுதா? தெரியுது. இவனுக்கு அருந்ததினா என்னன்னு இவன் அருந்து போனவனா இருப்பான். இவன் அருந்ததி தெரியுதா? எல்லாரும் கேட்கறாங்க, சொந்தக்காரங்களும் தெரியுது. என்னடா தெரியும்? அவன் நிலாவை பார்த்துட்டு அருந்ததின்னு சொல்லுவான், இல்லைன்னா சூரியனை பார்த்துட்டு அருந்ததின்னு சொல்லுவான். வேற ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த இடத்துல இருந்துகிட்டு. அங்க மேல சீலிங் இருக்கும், மண்டபத்துக்குள்ள சில பேர் அருந்ததி தெரியுதா மேல பார்த்துட்டு தெரியுதுன்னு சொன்னா என்ன சொல்லுவான்? கைத்தான் ஃபேன் தான் தெரியுது. இதெல்லாம் சடங்குகள். பெருமான் என்ன சொல்றாரு? கல்லூர் பெருமணம் வேண்டா, தயவு செய்து இந்த கடலுக்குள்ள என்னை அழுத்திடாதீங்க. ஞானசம்பந்த பெருமான் ஞான சம்பந்தர், அவர் ஞானத்தில் உயர்ந்தவர். இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உண்மையிலேயே உண்மையானது சரியானது என்றால் எனக்கு 4-5 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருப்பேன். கல்லூர் பெருமணம் வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம், என்னை கெடுத்துறாதீங்க, என்னை இந்த சூழலில் அழுத்திடாதீங்கன்னு அழுதார். அழுகிறதுனால பெருமான் ஆட்கொண்டு விட்டார் உடனடியாக. சுந்தரரும் அப்படித்தான், போதும் சார் போதும்னோன்னு யானை அனுப்பி கூட்டிட்டு போயிட்டார். நறும்பொழில் காளியுள் ஞான சம்பந்தன் பெரும் பத நல்லூர் பெருமணத்தானை உறும் பொருளால் சொன்ன ஒன் தமிழ் வல்லார்க்கு அரும் பழி பாவம் அவலம் இலரே. பதிகத்துடைய முழு திருக்கடை காப்பு போட்டு போட்டிட்டாரு. கடைசியா என்ன வைக்கிறாரு சாவில? அரும் பழி. இந்த பதிகத்தை நாம் பாடினால் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பழி என்ன பழி? இந்த உடலுக்கு ஏற்பட்டிருக்கின்ற, கைலை துரைசாமி மேல ஏற்பட்டிருக்கின்ற பழிகள். அவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான், ஏதோ சொல்லுவான், காய்ச்ச மரம் கல்லெறிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்னை பத்தி ஏதாவது ஒரு தவறான செய்தியை சொல்லணும்.
இப்போ சமீபத்தில் ஒருத்தர் எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். நீங்கள் கைலை அறக்கட்டளையை தான் நீங்கள் பிரபலப்படுத்துறீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கைலை அறக்கட்டளை, கைலை துரைசாமியும் ஒரு நாள் போயிடுவார், அறக்கட்டளை எங்கே நிற்க போகுது? ஆக பெருமானுடைய புகழ் பஞ்சபுராணத்தை பாட வேண்டும். 5 லட்சம் பேருக்கு இந்த பஞ்சபுராண பிரதிகள் அவர்கள் கையால் தொட வேண்டும். அதுக்கப்புறம் அவங்க அதை என்ன கை துடைக்கிறதுக்கு பயன்படுத்தினா கூட பரவாயில்ல, 5 லட்சம் ஆன்மாக்களின் மனிதர்களின் கையில் இந்த பஞ்சபுராணம் பட வேண்டும். நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு விதைத்து கொண்டே இரு. எல்லாம் 5 லட்சம் பேரும் நமக்கு வந்து இங்க பாராயணமா சொல்லலைன்னா பரவாயில்ல, விதைத்து கொண்டே இரு. கீப் சீடிங். அதான் உன்னுடைய வேலை. பெருமான் அதானே செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு பிறவிலையும் நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த பிறவிலையாவது நமச்சிவாய சொல்லுவானா, இந்த பிறவிலையாவது நமச்சிவாய சொல்லுவானா, இந்த பிறவிலையாவது நமச்சிவாய சொல்லுவானான்னு பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம், முளைக்கலையா உரம், நிலத்துக்கு உரம். அடுத்து வேற யாராவது ஒருவர் வந்து இந்த மாதிரி சைவ நெறியை பரப்புறதுல பஞ்சபுராணத்துக்கு பதிலாக 12 திருமுறைகள் பாடணும்னு சொன்னார்னா, நம்ம பஞ்சபுராணத்துக்காக போட்ட ரோடு அவர் 12 திருமுறைக்கு ஈஸியா டிராவல் பண்ண வசதியா இருக்கும். ஆக நம்ம போட்ட ரோட்ல நம்ம பயணிக்காட்டியும் பரவாயில்ல, பின்னாடி வர்றவங்க பயணிப்பார்கள். ஆக நம்ம பஞ்சபுராணத்தை பாடுங்கன்னு சொல்றோம். அதுக்கு ஒருத்தர் வந்து நீங்க உங்க பேரை முன்னாடி போட்டிருக்கீங்க, உங்க அறக்கட்டளை பேரை முன்னாடி போட்டிருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க. தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவிழாததோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள். இது ஒரு சக்தி தானே. இது இன்னும் 5,99,999 சக்திகள் மாறி மாறி சொல்லும். இவருக்கு ஏதோ ஃபாரின்ல இருந்து ஃபண்டு வருதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கைப்பணத்தை செலவு பண்ணி நம்ம நேரத்தை செலவு பண்ணி சம்பாதிக்கிறத விட்டுட்டு இதை பண்ணிட்டு இருப்போம். வேற சொல்லுவாங்க. ஆக அரும் பழி, டோன்ட் வெரி. இந்த உடலுக்கு கைலை துரைசாமிக்கு வேற ஒரு பெயர் நான் சொல்றேன், ஐயா அன்பழகன் கோச்சிக்க மாட்டாங்க. அன்பழகன் ஐயாவுக்கு அவங்களுக்கு வருகின்ற அந்த உடலுக்கு வருகின்ற இந்த ஆளுக்கு வருகின்ற பழி அரும். இந்த உயிர் மேல் ஏற்றப்படுகின்ற பழியும் அரும். தீவினைகள் அரும் சொல்றார். அரும் பழி, அரும் பாவம். அவலம் இலரே. அவலம்னா என்ன? இந்த பிறவிதான் அவலம். எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர் பிறவி. உலகத்துல பெரிய இடர் எதுன்னு இவரு யாரு முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் சொல்றாரு, இடர் பிறவி என்கிறார். இந்த அவலம் இலரே, இனிமே பிறவிகள் கிடையாது அப்படின்னு சொல்லி பாடுகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். இந்த பதிகம் அந்த கடைசி பதிகமாக இது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த பதிகம் முடிஞ்ச உடனே பெரிய புராணம் படித்தவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த பதிகம் முடியும் போது கடைசியாக அவர் பாடிய பதிகம் இந்த காதலாகி கசிந்து என்று சொல்வார்கள். அது வந்து பொது பதிகம்னு வச்சுருக்காங்க. வேற தளத்தோட பெயரை அதில் குறிப்பிடலை. இது அவர் கடைசியாக பாடியது என்று சொல்வார்கள். காதலாகி கசிந்து. சிவபெருமான் எப்படி வணங்கணும்? சிவபெருமான் ஏன் நம்ம உள்ள காட்சி தர மாட்டேங்கிறாரு? சிவபெருமான் வந்து ஒன்றும் நமக்கு அட்டமா சித்தியில ஒரு சித்தியை கூட தரல. அட்டமா சித்தியில ஒரு சித்தியில, அதுல சித்தியில சும்மா ஒரு கா சித்தியாவது கொடுக்கலையே அப்படின்னா நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா காதலாகி. காதலாயிருப்போமா? யார் மேலையெல்லாம் காதலாக இருப்பான்? நம்ம பிள்ளைங்க மேலெல்லாம் காதலாக இருக்கும், பேரன் பேத்திங்க மேலே காதலாக இருக்கும். பேரன் ஒரு நாளைக்கு டிவியை பார்க்கல அப்படின்னா நம்மளே போட்டு விட்டு பார்க்க சொல்லு. அவன் மொபைலில் விளையாடலைன்னா நம்ம மொபைலை கொடுத்து விளையாட சொல்லு. ஒரு பேரனுக்கிட்ட இருந்தும் எந்த பாட்டியும் மொபைலை பிடுங்க மாட்டாங்க. அவன் உயிரையே வேணாலும் பிடுங்குவாங்களே தவிர மொபைலை பிடுங்க மாட்டாங்க. ஏன்னா பேரன் விளையாடட்டும். இந்த பேரனும் பேத்தியும் தான் வந்து நம்மளை உதைக்க போறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. எப்படி பேரம் பேத்தி மேல காதல் வச்சிருக்கிறோமோ அது போல பெருமான் மேல காதல் வைக்கணும். இதான் உண்மை காதல். காதலாகி கசிந்து, கசிய வேண்டும். ஐ லவ் யூன்னு சொல்லி வேலண்டைன்ஸ் டே 14ஆம் தேதி, பிப்ரவரி 14ஆம் தேதி சிவபெருமானுக்கே ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறது அந்த காதல் கிடையாது. அது கேவல காதல். பிப்ரவரி 14 எல்லாரும் காதலிக்கிறது அப்படிங்க என்ன ஒரு சமுதாயத்தை எப்படியெல்லாம் கெடுக்கணும்னு வச்சிருக்கிறாங்க பாரு. எல்லாம் வெளிநாட்டு மோகம், வெளிநாட்டு பழக்கங்கள். நம்முடைய ஒரிஜினலை விட்டுட்டு மற்றதெல்லாம் நமக்கு சொந்தமாக்கிட்டோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி.
ஜியு போப் திருவாசகத்தை படிக்கும் போது, திருவாசகத்தை பற்றி எழுதும் போது அவர் கண்ணுல இருந்து தண்ணி ஊத்தி எழுதின எழுத்துக்கள் அழிந்து விடுகிறது. நண்பருக்கு எழுதுற மடல்ல அவரே படிக்க முடியல, பாதி நனைஞ்சு அழிஞ்சு போச்சு. ரெவரண்ட் ஃபாதர் அவர். ஒரு இந்து கிட்ட அவர் 5 நிமிஷம் பேசினார்னா அவனை உடனடியாக கிறிஸ்தவராக மாற்றக்கூடிய வல்லமை பெற்ற ஞானி அவர், திறமைசாலி ஃபாதர். அந்த ஃபாதர் திருவாசகத்தை பற்றி மற்றவருக்கு எழுதும் போது அவருடைய கண்ணீரை கீழே ஊத்தி அது எழுத்து நனைஞ்சு போச்சு. இதை அனுப்புனா அவனால படிக்க முடியாதுன்னு தெரியும். தண்ணியில நனைஞ்சிருச்சுன்னா அதை எப்படி அனுப்பி படிக்கிறது? இருந்தாலும் இது ஏதாவது பொருளை இறைவன் உணர்த்துவாருன்னு சொல்லி இதை அந்த நண்பருக்கு அனுப்புறாரு அவர். அப்படி கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை, ஓதுவார்தமை பரிகாரம் பண்ணுவார்தமை கிடையாது. செவ்வாய்க்கிழமை அந்த கோயிலுக்கு போங்க, புதன்கிழமை இந்த கோயிலுக்கு போங்க, ஆடி மாசமா வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுங்க, அப்புறம் ஆடி ஆவணியா, ஆவணின்னா ஞாயிற்றுக்கிழமை சாமியை கும்பிடுங்க, அப்புறம் என்ன புரட்டாசியா, ஆடி ஆவணி புரட்டாசி சனிக்கிழமை சாமி கும்பிடுங்க. என்ன கேவலம்! பெருமான் தான் 9 கோள்களுக்கும் தலைவன். அது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழம், வெள்ளி, சனி, பாம்பாகிய ராகு, கேது, சனி பாம்பு 2ம் ஆசரு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு, அடியார்களுக்கு நன்மை செய்வதற்குத்தான் அவைகள் வந்திருக்கின்றன. அடியார்களுக்கு பணி செய்கிற வேலைக்காரன். இந்த தனு கரண புவன போகத்தை கொடுக்கும்போது 9 வேலைக்காரர்களை நமக்கு நியமிக்கிறார் பெருமான். அது யாரு? சூரியன், சந்திரன் எல்லாரும் சேர்ந்து. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது. நன்னெறி என்றால் வீடு பேற்றை நோக்கிய நெறி. நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது 3வது வரி. இப்போ நம்ம இந்த பதிகத்தில் நான் சொன்னேனே, ஏதோ ஒரு சூசகமாக அவன் வைக்கிறார் அப்படின்னு சொன்னேனே, 10வது பாடல். ஆதர் அமனோடு சாக்கியர் தான் சொல்லும் பேதமை கேட்டு பிணக்குருவீர் வம்மின் நாதனை நல்லூர் பெருமணமேவிய வேதன தாழ்தொல. வேதங்களின் பொருளாகிய அப்படின்னு, வேதங்களின் பொருள் இங்க என்ன சொல்றாரு? வேதம் 4னும் மெய்ப்பொருள். இந்த பதிகத்துக்கும் அந்த பதிகத்துக்கும் தொடர்பு இருக்கு. இதுவும் அதுவும் கண்டினியூஸ் பதிகம். வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நம்புவார் அவர் நாவில் நவிற்றினால் வம்பு நான்மலர் வார்மது ஒப்பது அப்படின்னு சொல்லி அந்த பதிகம். அந்த பதிகத்தோட கடைசி பாடல் பாடுவான். நந்தி நாமம் நமச்சிவாய எனும், நந்தி நாமம் நமச்சிவாய எனும் சந்தையால் தமிழ் ஞானசம்பந்தன். தமிழ் தான் ஞானசம்பந்தன், ஞானசம்பந்தன் தான் தமிழ். தமிழ் உண்டு, சிவன் இல்லை. இவனை அறிவாளின்னு சொல்றதா முட்டாள்னு சொல்றதா? முட்டாள்னு சொல்லணும். ஆனா அவன் என்ன சொல்லிக்கிறான்? நான் தான் பகுத்து அறிகின்றவன். தமிழ் உண்டு, சிவன் இல்லை, ஆக நான் பகுத்தறிவாளன் அப்படின்னு சொல்றான். சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லார். பரிகாரம் செய்வாரெல்லாம் கிடையாது. சிந்தையால் மனதளவில் மகிழ்ந்து ஏத்த, இந்த பாடல்களை மகிழ்ந்து ஏத்த வல்லாரெல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. இந்த பிறவி என்கின்ற பந்தத்தையும் பாசத்தையும் சாதல் பிறப்பெண்ணும் தடஞ்சுழியில் தடுமாறி இல்லாம காதலின் மிக்க அணியிலையார் மாணிக்கவாசகர் பாடுற மாதிரி பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. இந்த பிறவி பாசம் என்கின்ற இந்த மாயையை, ஆணவம் கண்மம் மாயையை அறுத்துவிட்டு இறைவனுடைய திருவடி பேராகிய சாலோபம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்ற நிலையை அடைய வல்லார்களே அப்படின்னு கடைசியாக சொல்லி முடிக்கின்றார் பெருமான். ஆக இந்த பாடலில் இந்த பதிகத்தை நாம் பாடுவதால் நமக்கு ஏற்படும் பலன், இந்த பிறவியில் நம்முடைய பழி பாவங்கள் அரும், நம்மளுடைய பழைய வினைகளாகிய சஞ்சித வினைகள் அரும். இந்த பதிகத்தை பாடினாலே நாம் முக்தியை அடைந்து விடலாம். வேற பரிகாரமோ வேற ஒரு கோயில் கட்ட வேண்டிய அவசியமோ இல்லை அப்படின்னு நான் சொல்றாரு. உறும் பொருளால் சொன்ன ஒன் தமிழ் வல்லார்க்கு. இந்த பொருள்பட நான் சொல்லி இருக்கின்ற இந்த தமிழ் பாடலுக்கு பயனை தருகின்ற பாடலை பாட வல்லாருக்கு பழி அரும், பாவம் அரும், முத்தி நிச்சயம். ஞானசம்பந்தன் சொல் ஆணை நமதே என்று சொல்லியிருக்கின்றார். இந்த அளவில் இன்றைய பாடலின் விளக்கத்தை நாம் நிறைவு செய்வோம்.
வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடி தாமரைகளையும் மனம் மெய் மொழிகளால் வணங்கிக் கொள்கின்றேன். இந்த எளிய நெறியை நமக்கு வழங்கி இருக்கின்ற